வாழ்க்கை வரலாற்றின் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் கிருபை செய்தான், எப்படியெல்லாம் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அல்லாஹ் அவர்களை வளரச் செய்து பிறகு அவர்கள் வாலிப பருவம் அடைந்த பிறகு மிஸ்ரை விட்டு ஓடி சென்றது. அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அன்னாருடைய இளைய மகளை திருமணம் முடித்துக் கொண்டு அவர்கள் திரும்பும் பொழுது வழியிலே நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகளை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டு திரும்பி வருகின்றார்கள். வர்ற வழியிலே அவர்கள் மனைவி பிரசவ வேதனை ஏற்படுகின்றது, பிரசவமாக இருக்கின்றார்கள், கர்ப்பமாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர்கள் கடுமையான குளிர்னால குளிர் காயறதுக்கு கூட இடம் இல்லை, ஒரு நெருப்பு இல்லை. அப்போ நம்ம தன்னுடைய மனைவிக்கு நெருப்பு மூட்டுவதற்காக, அதாவது குளிர் காய்வதற்காக வேண்டியும் வெளிச்சம் தெரியறதுக்காண்டியும் ஏதாவது எங்கேயா நெருப்பு கிடைக்குமான்னு பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு மலைக்கு மேல அங்க வந்து ஒரு நெருப்பு எரியுது. இதை பார்த்தோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிட்டு சொல்றாங்க, அது ஒரு நெருப்பு தெரியுது, அந்த நெருப்பை நோக்கி நான் செல்கின்றேன். அங்க போய் பார்க்கும்பொழுது அங்க அல்லாஹ் நமக்கு ஏதாவது வழிகாட்டுறது, ஏதாவது உதவி செய்ய வாய்ப்புண்டு. இதரா நாரன் ஃபகால லி அஹ்லிஹி, அவர் நெருப்பை பார்த்த பொழுது தங்களுடைய மனைவியிடத்தில் சொன்னார்கள், உம்குசு, நீ இங்கே தங்கியிரு, இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆத்திக்கும் மின்ஹா பிகபஸின் அவ் அஜிது அலன் நாரி ஹுதா. நான் அங்க போய் கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு வர்றேன், நெருப்பு வாங்கிட்டு இங்க வந்து நெருப்பு மூட்டி நம்ம கொஞ்சம் குளிர் காயலாம். அது குறைஞ்சபட்சம் அங்கே நெருப்பு எரியுதுன்னு சொன்னா அங்க ஆளுங்க யாராவது இருக்கணும், ஆள் இல்லாம நெருப்பு எரியாது. அப்ப ஆளுங்க யாராவது இருக்கணும், அவங்கள்ட்ட போய் பாதையாவது கேட்டு வர்றேன். ஏன்னா இருளா இருந்தனால பாதையும் தெரியல அவங்களுக்கு எப்படி போறதுன்னு சொல்லி. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனுக்கு வரும்பொழுது எப்படி வந்தாங்க, நல்லா பக்காவா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு போறோம் அந்த ஊருக்கு திட்டம் போட்டு வரல, அப்படியே கால் போன போங்க நடந்து வந்தாங்க, அப்படியே மதியனுக்கு வந்துட்டாங்க. அப்ப இப்ப திரும்ப மிஸ்ருக்கு போறதுக்கு அவங்க வழி தெரியல. ஏன்னா அதனால என்ன பண்றாங்க, இருள் நிறவா இருக்கிறதுனால சரி அங்க போய் நாங்க யார்ட்டையா வழி போக்குற யாராவது கிடைச்சாங்கன்னா வழி தேடிட்டு வர்றோம்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போறாங்க. ஆனா போகும் பொழுது அங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்க போய் நெருப்பு பார்க்கறதுக்கு கிட்ட போறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நூதிய யா மூசா, மூசாவே என்று அழைக்கப்பட்டுச்சு. மூசா அலை சுத்தமுத்து பாக்குறாங்க, என்னடா எங்க யாரும் கூப்பிடுறாங்களா, யார் நம்ம பேரை சொல்லி இந்த இடத்துல சொல்றது யாரு அப்படி திரும்பி பாக்குறாங்க, யாரையும் காணோம். அல்லாஹ் மறுபடியும் கூப்பிடுறான், நூதிய யா மூசா, மூசாவே அப்படிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பாக்குற ஒருத்தரையும் காணோம். அப்போ யாரு யாரு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னி அலல்லாஹ், நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றான், பேசி தன்னுடைய வஹியை கொடுக்குறான். என்னடே, இன்னி அலல்லாஹ் ஆனா ரப்புக்க, நான் தான் நிச்சயமா உங்க ரப்பாக இருக்கின்றேன். ஃபஹ்லா நாலைக்க, நீங்கள் உங்களுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பை கழற்றுங்கள். ஏனென்றால் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் துவா என்ற ஒரு பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர்கள். இந்த துவாங்கிற பகுதி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, மிஸ்ருக்கோ அதாவது இன்றைய எகிப்துக்கோ மதியன் என்பது இப்போதைய ஜோர்டான், அந்த மிஸ்ருக்கும் ஜோர்டானுக்கு நடுவில் உள்ள ஒரு பகுதி துவா என்ற பகுதி. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹிரா என்ற குகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை கொடுத்தானோ, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி கொடுத்தது எங்க, துவா என்ற ஒரு மலைப்பகுதி. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஹ்லா அலைக்க, உங்களுடைய செருப்பை நீங்கள் கழற்றி விடுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, ஏன்னா நீங்க துவாங்கிற ஒரு பரிசுத்தமான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான். சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, அவசரமா தங்க காலில் போட்டு நெருப்பு செருப்பை கழட்டிடுறாங்க. கழட்டி யாரோ என்ன சொல்றாங்க, ஏன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்ல, யாரோ அல்லாஹ் யாரோ நம்ம பேசுறோம், அல்லாஹ்வா என்னன்னு தெரியல. அவசரமா செருப்பை கழட்டிட்டு வந்த உடனே அல்லாஹ் சொல்றான், வனக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, நாம் உம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். என்ன பண்ணா, உம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். ஆகவே ஃபஸ்தமி லிமா யுஹா, உங்களுக்கு எதை வஹி அறிவிக்கப்படுகிறது அதை காதால் கேளுங்க, நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. உம்மை நபியா நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இன்னனி அனல்லாஹு லா இலாஹ, எதுக்காண்டி நபி, அந்த நபி என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்றான் சுருக்கமா. அந்த நபிங்கிறது என்ன, நபி பட்டனா என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேற இறைவன் யாரும் இல்லை, நான் தான் அல்லாஹ் என்பதை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பறைசாற்றணும். இன்னனி அனல்லாஹ், நிச்சயமா நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, அல்லாஹ்வை தவிர என்னை தவிர வேற இறைவன் யாரும் இல்லை என்பதை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பறைசாற்றணும். அது மட்டுமல்ல, வஅபுதுனி ஃபஅபுதுனி வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை மட்டுமே வணங்க வேண்டும், என்னை நினைவு கூர்ந்து தொழ வேண்டும். என்ன பண்ணணும்,
என்னை மட்டுமே வணங்க வேண்டும். என்னை நினைவு கூறுவதற்காக நீங்க என்ன பண்ணணும்? தொழுவணும். அப்போ நினைவு கூறுவதற்கு வழி என்ன? அல்லாஹ் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் நினைவு கூறுவதற்கு முக்கியமான ஒரு வழி என்னன்னு சொன்னா தொழுகைங்கிற வழி. அப்ப அந்த தொழுகையின் மூலமா தான் நீங்க என்ன நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அடுத்தா அல்லாஹ் அதாவது இஸ்லாத்துடைய பேசிக் அடிப்படையில அல்லாஹ் சொல்றான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லான, நிச்சயம் நான் தான் அல்லாஹ்வா இருக்கிறேன், என்னை தவிர இறைவன் யாரும் இல்லை. சோல இந்த ஆயத்துக்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லானங்கற ஆயத்து இருக்கு பாருங்க. இது எவ்வளவு ஒரு எஃபெக்டான ஆயத்து அப்படி சொன்னா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்து எல்லாமே எஃபெக்டானதான். இந்த ஆயத்து சம்பந்தமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டறதுக்காண்டி வாளந்திட்டு வராங்க இல்லையா, வாளந்திட்டு வர்றாங்கல்ல. அப்ப என்ன பண்றாங்க, ஜெயித்ங்கிற சஹாபி, என்ன உமரே உங்க நீங்க முகமதை வெட்டுறதுக்காண்டி போறீங்க, ஆனா உங்க தங்கச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அது என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சி உங்க மகச்சான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? உடனே உமர் ரலியல்லாஹு கோபம் என்ன ஆகுது, அப்படியே ஏன் தங்கச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாளா அப்படி கோவப்பட்டு தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு வர்றாங்க. வரும்பொழுது அப்ப அங்க ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா தங்கச்சி ஃபாத்திமா, ஃபாத்திமா ரசூலுல்லாஹி மகள் ஃபாத்திமா இல்ல, இது வேற ஃபாத்திமா, உமர் ரலியல்லாஹு தங்கச்சி. அந்த ஃபாத்திமாக்கு என்ன பண்றாங்க, குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க. நேரம் வந்தாலும் உமர் என்ன பண்றாங்க, அந்த குர்ஆன் பிரதியில புடுங்குறாங்க. இது என்ன அப்படி கேட்டு புடுங்குறாங்க. அப்ப அந்த அம்மா தரமாட்டேங்கிறாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த சபையெல்லாம் தெரிஞ்சு ஓங்கி அடிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அதாவது உமர் ரலியல்லாஹு தங்கச்சி அழுகுறாங்க, காதுல இருந்து ரத்தமா ஓடுது, தாங்க மச்சான போட்டு அடிக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மச்சான போட்டு அடிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நடந்த சம்பவம். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன படிச்சிட்டு குடுன்னு கேக்குறாங்க, அந்த அம்மா தரமாட்டேங்கிறாங்க, கையில புடுங்குறாங்க. புடுங்கி பார்த்தா அதுல இந்த சூரத்து தாஹாவினுடைய ஆரம்ப வசனங்கள் தான். இப்ப ஓதி கட்ட பாருங்க, இது சூரத்து தாஹா 20வது அத்தியாயம் பாருங்க இன்ஷாஅல்லாஹ். அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகா சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு. நேத்து சொன்ன சூரத்துல் கஸஸ் 28வது சூரா, அதுலயும் அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான். அதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போமே, என்னங்க இன்ஷா சூரா வேற குறிச்சிக்கங்க. அதே மாதிரி சூரத்துல் தாஹா 20வது சூரா, இதையும் எடுத்து பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு அல்லாஹ் அழகா ரொம்ப அழகா சொல்றான். அதுல அது ரெண்டுலயும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து அந்த கையில வச்சிருந்த குர்ஆன் பிரதியை பிடிங்கி பாக்குறாங்க. அதுல பார்த்தா இந்த வசனம் தான் இருக்குது. என்ன வசனம், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லான ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிக்ரி, நிச்சயமா நான் தான் அல்லாஹ், என்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, என்னை மட்டுமே வணங்குங்கள், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கிற வசனத்தை பார்த்த உடனே தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா முகம் என்ன ஆயிடுது, அப்படியே மாறுது. அவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்குறான். அவனோட உள்ள என்ன ஆகுதுங்க, விசாலமாதான். இவ்வளவு அற்புதமான கருத்தா இருக்குது, அப்படியே என்ன பண்ணும், நாங்க வந்து முஸ்லீம், நானும் முஸ்லீமானா என்ன பண்ணணும் கேக்குறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க ஈமான விசாலமாக்கி உள்ளத்தை விசாலமாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டாங்க. இது நம்ம தெரிஞ்ச சம்பவம். அந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட ஆயத்து இந்த ஆயத்து தான். இது யாருக்கு இறங்கின ஆயத்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்ற வசனம். என்னடே, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லான ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிக்ரி, என்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள், நீங்க என்ன பண்ணணும், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்ன ஸாஅத ஆத்தியத்துன் அகாது ஃபிஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸா, நிச்சயமாக கியாமத் நாள்ங்கிறது ரொம்ப பக்கத்துல வர இருக்குது. கியாமத் நாள்ங்கிறது ரொம்ப விரைவில் வர இருக்கின்றது. ஆகவே அந்த கியாமத் நாளைக்காக நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அந்த கியாமத் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் செய்யக்கூடிய ஒவ்வொரு கூலிக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் அங்கே கூலி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆத்மா செய்யக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் அங்கே கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். அப்போ கியாமத் நாளை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னா பாருங்க, கூலி வழங்கப்படும் நாள். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்ல, மாலிகி யௌமித்தீன், யௌமித்தீன்னா நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, கூலி வழங்கும் நாளின் அதிபதி. அப்ப அந்த கூலி வழங்கும் நாள் எந்த நாள் தான், நான் நியாய தீர்ப்பு நாள் கியாமத் நாள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துல சொல்றான், இன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் கூலியை வழங்குவது அது கியாமத் நாள்ல தான் கிடைக்கும். அப்ப நாம இன்னைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தையும் பிரதிபலன் பார்க்காம செய்யலாமா, அல்ல பிரதிபலனை பார்த்து செய்யலாமா? ஒரு சின்ன காரியம் செய்யறாங்க, தராவி தொழுகிறோம், இதுலதான் நமக்கு பிரதிபலன் உண்டா, எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாங்கிறீங்களா பார்க்க கூடாதுங்கிறீங்களா? பார்க்கணுமா பார்க்க கூடாதா? சரி, பார்க்க கூடாதுங்கிறது கீதையோட உபதேசம். பார்க்க கூடாதுங்கிறது பகவத்கீதையோட உபதேசம். கடமையை செய், பலனை எதிர்பாராது. ஆனா இஸ்லாத்திய உபதேசம் அப்படி அல்ல, கடமையை செய், பலனை எதிர்பார் மறுமையிலே. அவ பிரதிபலனை எதிர்பார்க்கணும். நம்ம சின்ன காரியம் செஞ்சாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கணும். எங்க பார்க்க கூடாது? உலகத்துல இல்ல, மறுமையில. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, இன்னமா துவஃபூன உஜூரஹும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படும். அல்லாஹ் வழங்கக்கூடிய பிரதிபலனை எதிர்பார்க்கணும். எங்க? யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே.
அப்ப அல்லாஹ் இங்க சொல்றான், உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு ஆத்மா செய்யக்கூடிய செயலுக்கும், முயற்சி செய்யக்கூடிய முயற்சிக்கும் மறுமையில கூலி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமினு பிஹா, அந்த மறுமையை ஈமான் கொண்டவர் ஒருபோதும் அந்த விஷயத்திலே பாராமுகமா இருக்க மாட்டார். மறுமை ஈமான் கொண்டு அங்க தர கூலியை எதிர்பார்த்து அங்க தரக்கூடிய கூலியை நம்பாம இருப்பாரா, அது ஆசைப்படாம இருப்பாரா? அப்ப நம்ம செய்யற சிறிய கூலிக்கும் சிறிய காரியத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் மறுமையில முழுமையான கூலி உண்டுக்கும் பொழுது அந்த கூலியை முழுமையான மூமின் என்ன பண்ணுங்க, நம்பணும், ஏத்துக்கணும். அல்லாஹ் தருவான், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமினு பிஹா, நிச்சயமாக அந்த மறுமை நாளில் தரக்கூடிய கூலியை, அந்த மறுமையை ஈமான் கொள்ளக்கூடியவர் ஒருபோதும் பாராமுகமாக இருக்க மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வத்தபா ஹவாஹு ஃபதரதா வமா தில்க பியமீனிக யா மூசா. அடுத்து அல்லாஹ் கேக்குறான், இவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு, ஆகவே நபியே இப்படிப்பட்ட கொள்கைகள் நீங்க மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணணும். இதை பத்தி அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், உங்களுடைய தூதுத்துவம், அடுத்தது மறுமை ஆகிரத், வஹதானியத், ரிசாலத், ஆகிரத் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும் தான் வணங்கணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, நீங்க சொல்றதை மக்கள் ஏற்று நடந்தால் அவர்களுக்கு மறுமையிலே கூலி உண்டு. இந்த மூணு தான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த மூணு தானங்க அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவம், மூன்றாவது மறுமையில் அல்லாஹ் தரும் கூலி, மறுமை நம்பிக்கை. இந்த மூன்றாவது இஸ்லாத்துடைய அடிப்படை. இதே அடிப்படை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், அதுல கிதாபு கொடுத்து அல்லாஹ் என்ன பண்ணா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமை பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு கொஞ்சம் ஈமான்ல உறுதி வேணும். இது அல்லாஹ் சொன்ன போதுமா? இப்படி ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு, இதை பாருப்பா ஒரு நபியா தேர்ந்தெடுக்கிறேன், இப்ப வேலை செய்ய அப்படின்னா அவங்க செஞ்சிருவாங்களா? அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவை, பயிற்சி தேவை. அல்லாஹ் பயிற்சி கொடுக்குறான் பாருங்க. சரி மூசா, வமா தில்க பியமீனிக யா மூசா, அல்லாஹ் கேக்குறான். எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, சொல்லி முடிச்சு சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப கொஞ்சம் பேசுறேன். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா அவங்க வலது கையில என்ன இருக்குது, வலது கையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறான் அல்லாஹ். வலது கையில என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கிற தடி வச்சிருக்காங்க. ஏன்னா 10 வருஷம் ஆடு மேய்ச்சி பழக்கம் இல்லையா, எங்க மாமனார் வேற கொஞ்சம் ஆடுல கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்க கூட்டு போகும்போது, என் மகளை கூட்டு போகும்போது இதெல்லாம் சீதனமா தரம் கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, அந்த ஆட்டெல்லாம் மேய்ச்சி தான் வரும்போது கையில எப்போ தடி வச்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கேட்டா, வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா கையில என்ன அப்படின்னு கேட்டான். மூசா கால தில்க அசாய், இது என்னுடைய அசாக்கோல், என்னுடைய தடி, இது அத்தவக்கோ அலையா, நான் இதை வச்சு என்ன செய்வேன்னு சொன்னா, சில சமயத்தில் அப்படி சாஞ்சு நின்றுப்பேன், கையில அசா இருந்தாலும் என்னங்க அது கொஞ்சம் சாஞ்சு நின்றுப்பேன். அவுசுபிகா அலா கலமி, என்னுடைய ஆடுகளுக்கு இலங்களை பறிச்சு போடுவேன், உயரமான வரத்துல இருந்து இலங்களை பறிச்சு போடுவேன். ஒலியத்தியா மாறி போகிறா, இன்னும் சில நிறைய பிரயோஜனம்லாம் இதுல இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதெல்லாம் குர்ஆன் ஆயத்துல சொல்ல போறா சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இது என்னுடைய அசா, இதுல சில சமயம் சாஞ்சு ஊன்றி நின்னுப்பேன், அதே மாதிரி ஆடு மாடுக்கு இலங்களை பறிச்சு போடுவேன், அதே மாதிரி சில சமயம் என்ன பண்ணுவேன், இது நிறைய பிரயோஜனம் எனக்கு இருக்குது அப்படின்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து நம்பிக்கை என்ன, கையில இருக்குது என்னது, கையில இருக்குது என்னங்க, அசா, தடி. அந்த அசாரால என்னத்தான் செய்ய முடியும், ஊன்றி நிக்கலாம், ஆடு மாடு இலக்கரிக்கலாம், என்ன சில பிரயோஜனம் உண்டு, கொஞ்சம் ஊன்றி நடக்கலாம், நாய் வந்து அடிக்கலாமா இல்லையா? சில சமயங்கள்ல பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு மேல கையில தடி வச்சிருந்தாங்க. சில ஹதீஸ்கள்ல வருது, அதனால 40 வயசுக்கு மேல கையில தடி வச்சு சொன்னது, ஆளை பார்த்தா வாட சட்டை வரப்ப கையில தடி வச்சிருப்பாங்க. நான் தேவபந்தில ஓதும்போது எங்க உஸ்தாத் மாதிரிலாம் பார்த்திருக்கேன், 60 வயசு 70 வயசு இருக்கும், நல்ல வாட சட்டமா இருப்பாங்க, தடி அவங்களுக்கு தேவையே இல்லை, ஆனா கையில தடி வச்சுட்டு தடி ஊனலாம் மாட்டாங்க, சும்மா அப்படி வீசி நடப்பாங்க. சில பேர் பாத்துக்கலாம், தடி ஊனி நடக்கிறது வேற, அந்த தடியை ஊனாத்தான் நடக்க முடியும், அந்த மாதிரி தடி இல்ல, கையில அப்படி தடியை பிடிச்சா அப்படி வீசி நடப்பாங்க. 2 அடிக்கு முன்னாடி 2 அடி பின்னாடி யாரும் போக முடியாது, அவங்க முன்னாடி அந்த மாதிரி வீசி நடப்பாங்க. அப்ப அது ஒரு கம்பீரம், அந்த தடி வச்சு நடக்கிறது கம்பீரம். அப்படி தடியை வீசி நடக்கிறத பார்த்தா எவ்வளவு வெறி பிடிச்சா என்ன கிட்ட போகாது. ஏன் தெரியுமா, கையில என்ன இருக்குது, தடி இருக்குது. அப்ப இந்த மாதிரி நிறைய பிரயோஜனம் இருக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, அந்த தடியினுடைய பிரயோஜனத்தை அல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் உனக்கு தெரியாதா, இதை வச்சு நான் என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் கேட்டா, அப்படியா, முதல்ல உங்க உள்ளத்துல உள்ள அந்த நம்பிக்கை எடுக்கணும். இந்த தடியினால என்னென்ன செய்யலாம் நினைக்கிறீங்க பாருங்க, அதை ஊன்றி நிக்கலாம், ஆடுபாடு இலதரிக்கலாம், இதெல்லாம் நினைக்கிறீங்க பாருங்க, இந்த நம்பிக்கை உள்ளத்துல எடுக்கணும். அல்லாஹ் நாடுனா அந்த தடியை வச்சு உங்களுக்கு பலனையும் கொடுப்பான், அதே அல்லாஹ் நாடுனா அந்த தடியை வச்சு உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தணும். அப்ப தடிக்கு எந்த சக்தியும் இல்ல, அந்த தடியை இயக்குபவன் யார், ரப்புல் ஆலமீன். அந்த நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, கால அல்கிஹா யா மூசா, அல்லாஹ் சொன்னா சரி மூசா ஓகே, இதெல்லாம் வாஸ்தவம் தான், அல்கிஹா அதை கீழே போடுங்க அப்படின்னு அல்லாஹ் கையில இருக்க தடியை கீழே போட்டாங்க, போட சொன்னா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு அல்லாஹ் கீழே போட சொன்னா, சரி அல்லாஹ் சொல்லிட்டான் போடுறோம், போட்டாங்க. ஃபல்காஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க. ஃபைதா ஹிய ஹய்யத்துன் தஸா, அந்த போட்டாங்க இல்லையா, அந்த தடி என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பாம்பா மாதிரி சுருன்னு சீர ஆரம்பிச்சிருச்சு. சீர ஆரம்பிச்சா மூசா பயந்து ஓடுறாங்க.
சூரத்து ஷுஆரா அல்லாஹ் சொல்றான், மூசா பயந்து ஓடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், லா துஅக்திபு, பயந்து ஓடாதீங்க, நில்லுங்க, பயந்து ஓடாதீங்க. அப்ப அல்லாஹ் சொன்ன, சரி அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்க பாம்பை பார்த்தாலும் பயந்துட்டான். பாம்பை பார்த்தா படையே நடுங்கும், மனசு நடுங்காம இருப்பாங்களா? மூசா மனித இயல்பா தானே, மனித இயல்பா தானே. ஒரு பாம்பை பார்த்து, பாம்பு எப்படிப்பட்ட பாம்பு, ஒரு புந்துக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல, தன் கையில இருந்து தடியை பாம்பா மாறி போச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி பயம் உள்ளத்துல இருக்கும், பயந்து ஓடுனாங்க. அல்லாஹ் சொல்றான், மூசா ஓடாதீங்க, நில்லுங்க அப்படிங்கிறான். உடனே மூசா நிக்கிறாங்க. நின்ற உடனே சரி அல்லாஹ் சொல்லிட்டான், பாம்புனால எந்த பாவம் இருக்காது, எந்த பங்கம் இருக்காது. நின்றாங்க. பார்த்தா பாம்பு நெளிஞ்சிட்டு கிடக்குது. சரி நிக்க சொன்னாலும் பரவாயில்ல. அல்லாஹ் அரைச்சனா, ஹுது ஹாபி எதிக்க, ஒரு கையில பிடிங்க அப்படின்னா. மூசா பயமாயி போச்சு. எல்லாம் கையில இந்த தடி பாம்பா மாறி போயிடுச்சு. அது பயந்து ஓடனே சரி நில்லுன்னு சொன்னா நின்ட்டேன். நானு ஓடாதீங்கன்னு சொல்றீங்க, நான் நின்ட்டேன், ஓடல. திரும்ப பிடிக்காது சொல்றீங்க. எல்லாம் இதை நான் எப்படி பிடிக்கிறது, இது பாம்பா விஷ பாம்பால இருக்குது, என்ன கொத்தி போட்டா என்ன பண்றது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க. பயந்து போய் அல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப சகோதரர் அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயிற்சி கொடுக்குறான். என்ன பயிற்சி? நீங்கள் கையில வச்சிருந்த பாம்பை தான் நான் தடியாக மாற்றினேன். அப்ப இந்த தடியை கையில் வச்சிருந்த தடியை தான் நான் பாம்பாக மாற்றினேன். அப்ப தடியை பாம்பா மாற்ற சக்தி யாருக்கு உண்டு? அல்லாஹ்வுக்கு. அப்ப பயந்து ஓடாதீங்க நின்ட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், பிடிங்க அப்படின்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, எப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கையில் இந்த தடியை, கைத்தடியை பாம்பாக மாற்றினானோ, அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு என்ன சக்தி உண்டு, அந்த பாம்பு இடத்துல உள்ள விஷத்தன்மை எடுக்கிறது சக்தி உண்டு. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே போய் பிடிச்சாங்க. உடனே என்ன பண்ணாங்க, பிடிச்ச தூக்குறாங்க, தடியா மாறி போச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, தடியா மாறி போச்சு. ஏன்னா கண்கட்டி வித்த மாதிரி இருக்கு இல்லையா, மோடி மஸ்தா வித்த மாதிரி. திடீர்னு பார்த்தா பாம்பா இருக்குது. ஐயா பாக்கெட்ல என்ன இருக்குது, ரூபாய் இருக்குது, எவ்வளவு வச்சிருக்கார், 100 ரூபாய் வச்சிருக்கார். நம்பிக்கை வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்துச்சு. பச்சை சட்டை போடுறதுக்கு நம்பிக்கை வரல, பச்சை சட்டை போடுறதுக்கு பயம் கதங்கும். சும்மா சொல்லுவான். இங்க நிக்கிறவங்க எல்லாரும் நம்புறாங்களா? எல்லாரும் நம்புறாங்க. யாருக்கு நம்பல? ஒருத்தர் பச்சை சட்டை போட்ட பாய் மட்டும் நம்பல. அவர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் பொய் நினைக்கிறாரு. ஏற்கனவே நினைச்சுன்னா நானே ஒருத்தன் அப்படிதான் ரத்தம் வந்து எடுத்தான், அவ்வளவுதான் பாய்க்குங்க. அவன் சொல்லாம ரத்தம் வந்து போக ஆரம்பிச்சிடும். வருமா இல்லையா? நம்ம மோடி மஸ்தாலே பார்த்தேன். ஆனா இயற்கையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னு பயப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டா ஃபகுதுஹா எதிக்க, அதை நீங்கள் திருப்பி பிடிங்கள். சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, அதனுடைய பழைய தோற்றத்துக்கு நான் மாற்றுவேன், பழைய தோற்றத்துக்கு மாற்றுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே பிடிச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பழைய தோற்றத்துக்கு மாத்துறான். சொல்ல இதை பார்த்த பிறகு யாருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வராம இருக்குமா? அனுபவபூர்வமா பார்த்த பிறகு யாருக்கு நம்பிக்கை வராம இருக்குமா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றாங்கன்னா, அங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல்ல ஏன் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடியவர், அல்லாஹ் இந்த மக்களை அழைக்கக்கூடியவருக்கு முதலாவது அடிப்படை தன்மை என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். எனக்கு இரணம் கொடுப்பவன் மரணம் கொடுப்பவன் இரண்டும் அல்லாஹ். எனக்கு இரணத்தை தருவன் அல்லாஹ் தான், மரணத்தை தருவன் அல்லாஹ் தான். அந்த நம்பிக்கை உள்ளத்துல வரணும் என்பதற்காக ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பயிற்சியை கொடுக்குறான். கயிறு கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்றான், சரி அடுத்த இன்னொரு அற்புதம் காட்டுறான். உள்ள பாம்பை தடியை வந்து பாம்பா மாத்தி திரும்ப பிடிச்சாங்க. சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, அதனுடைய பழைய தோற்றத்துக்கு மாற்றுவேன் அல்லாஹ் சொன்னா. மாத்திட்டான். மாத்தி முடிச்ச பிறகு சரி மூசாவே, ஒலுமம் எதக்க இலா ஜனாஹிக்க, உங்களுடைய கையை வலது கையை இப்படி அக்குள்ள வைங்க. அல்லாஹ் சொல்றான், ஒலுமம் எதக்க இலா ஜனாஹிக்க, உங்களுடைய கையை உங்களுடைய அக்குளுக்குள்ள வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல, மாற்ற முடியுமா? வச்சுட்டாங்க. தஹ்ருஜ் பைலாஹ மின் கைரி ஸூஇன் லிநாதிரீன், அதை அப்படி வெளியாக்குறீங்க பாத்தீங்கன்னா, கையை வச்சுட்டு இப்படி எடுங்க. கையை வச்சுட்டு இப்படி எடுக்கிறாங்க. அப்படியே பளபளன்னு ஜொலிக்குது, கை பளபளன்னு ஜொலிக்குது. மூசா பார்க்க என்னடா இது, நம்ம கை தானா இது? அல்லாஹ் என்ன சும்மா இப்படி வச்சுட்டு இப்படி எடுங்கன்னா பளபளன்னு ஜொலிக்குது, இது என்ன ஆச்சரியமா இருக்குது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் சொல்றான், லினுரியக மின் ஆயாத்தினல் குப்ரா, நபியே இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன்னு சொன்னா, நீங்க ஒரு பெரிய பணி செய்ய வேண்டியிருக்குது. பெரிய பணி, பெரிய சேவை. என்ன சேவை? இது ஆபிலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்க நேரா ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் வரம்பு மீறி போயிட்டு இருக்கான், ரொம்ப வரம்பு மீறிட்டான். ஆனா ரப்புக்குல் ஆலா, நான் தான் உங்களுக்கு எல்லாம் பெரிய ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் ரொம்ப வரம்பு மீறிட்டான். அவன்கிட்ட போய் நீங்க பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த 2 அத்தாட்சிகள் உங்களுக்கு உதவும். எந்த 2 அத்தாட்சி? தடியை பாம்பா மாத்துறதும் கையை இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்த உடனே அப்படியே பளபளன்னு மின்னுது பாருங்க. இந்த 2 அத்தாட்சியும் ஃபிரௌன்ட்ட போய் இஸ்லாத்தை சொல்லும் போது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் சொல்றான். சகோதரர்களே, இங்கே நாம ஒரு உண்மையை விளங்கணும். என்னன்னு சொன்னா, நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய அற்புதம் முஅஜிஸா, நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய அற்புதம் முஅஜிஸானா என்ன, மோடி மஸ்தான்கள் காட்டக்கூடிய வித்தனா என்ன? இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, மோடி மஸ்தா வித்த காட்டிக்கிட்டு தன்னையும் அவுளியான்னு சொல்லிக்கிறான். நம்மளும் வித்த பார்த்தா போதுமே, கொஞ்சம் கண்கட்டி வித்தியை பார்த்தா போதும், ஆ பாவா அப்படின்றுவோம்.
அந்த மாதிரி ஆனா நபிமாருடைய அற்புதம்ங்கிறது வேற, இந்த மாதிரி மோடி மஸ்தாவித்தங்கிறது வேற. நபிமாருடைய அற்புதம் என்ன, அல்லாஹ் அற்புதம் எந்த அடிப்படையில் கொடுப்பான் அதை பார்த்தோம்னா சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நபிக்குமே எப்படிப்பட்ட அற்புதத்தை கொடுப்பான்னு சொன்னா, அவங்க அனுப்பப்பட்ட காலத்துல மக்களுக்கு மத்தியில எது ரொம்ப பிரபலமா இருக்குமோ அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமா கொடுப்பான். அவங்க அனுப்பப்பட்ட காலத்துல மக்களுக்கு மத்தியில எது ரொம்ப பிரபலமா பேசப்படுதோ, அதுல என்ன எதுல மக்கள் ரொம்ப பிரபலமா திறமையா முன்னேறிட்டு இருக்காங்களோ, எதுல மக்கள் எல்லாம் திறமையா இருக்கிறாங்களோ அது சம்பந்தமா தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு மாஜிதா கொடுப்பான். எப்படி உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க காலத்துல மிஸ்ர்ல எல்லாம் சூனியத்துல கை தேர்ந்திருந்தாங்க. சூனியத்துல கை தேர்ந்திருந்தாங்க, சேகர் செய்யறதுல சூனியம் வைக்கிறது இருக்கிறதுல ரொம்ப கடுமையான கை தேர்ந்தவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா மிஸ்ர்ல மட்டும் கிட்டத்தட்ட 80,000க்கு மேற்பட்ட சூனியக்காரன் வரலாறு சொல்லப்படுது. 80,000க்கு மேற்பட்ட சூனியக்காரர்கள் மிஸ்ர்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சூனியங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பிரபலமா இருந்துச்சு, ரொம்ப பிரபலமா இருந்துச்சு சூனியம் என்பது. சூனியம் வைக்கிறது, அதனாலதான் அடிக்கடி சொல்றது சூனியத்துல கை தேர்ந்தவங்க யாரும் யூதர்கள் தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் தான் சூனியம் வச்சது, ஒரு யூத பெண்மணி தான் சூனியம் வச்சா. சொல்லிருக்கலாம் ஏற்கனவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி தான் சூனியம் வச்சா. ஆனா அதனால பெரிய எஃபெக்ட் ரசூலுல்லாஹி ஏற்படல. ஹைர் சூனியம் இருக்குதா உலகத்துல இருக்குது. ஆனா நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எடுத்ததுக்கு சூனியம் நம்ப கூடாது. எடுத்து சொன்னீங்க நம்ப கூடாது. 4 கஸ்டமர் கடைக்கு வந்திருப்பாங்க, பாத்துருப்பாங்க, அவருக்கு டிசைன் பிடிச்சிருக்காது, போயிட்டாங்க. ஆஹா என் கடைக்கு வர கஸ்டமர் திரும்பிடுறாங்க, அதனால யாரும் என் கடைக்கு சூனியம் வச்சுட்டா, எனக்கு வயிற்றால போனா 2 தடவை வயிற்றா போச்சுட்டா, எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டா. இப்படி சகோதரர்களே கண்டதுக்கெல்லாம் சூனியத்துல நம்பிக்கை வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பெரிய கொடுமைன்னு சொன்னா, அல்லாஹ் 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 பேசுறவன் அல்லாஹ் அல்லாஹ் நான் மூச்சுக்கு 300 முறை பேசுவான். ஆனா ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா உடனே அந்த பாவாட்ட போலாமா, இந்த பாவாட்ட போலாமா, அந்த அசத்துல போய் ஓதி பார்க்கலாமா, இந்த தங்கள்கிட்ட போய் ஓதி பார்க்கலாமா, தேடி அலைய ஆரம்பிக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்பிக்கை என்னாச்சு, அல்லாஹ் நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அது அல்லாஹ் தான் கொடுக்க முடியும், அல்லாஹ் தான் எடுக்க முடியும் என்று மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்களுக்கு அந்த அல்லாஹ் நம்பிக்கை எங்க போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டம் அந்த அஜத்துல ஓதி பார்க்கலாமா, இந்த அஜத்துல ஓதி பார்க்கலாமா, இந்த பாவாட்ட போலாமா, இந்த தங்கள்கிட்ட போலாமா, இந்த பீர்ட்ட போலாமா, இந்த ஷேகிட்ட போலாமா, தேடி அலையறா இல்லையா, பாக்குறமா இல்லையாங்க. அதுல யாராவது என்னங்க நீங்க அங்க ஒரு பாவா இருக்காருங்க, புதூர் பாவா பேச்சுக்கு சொல்றேன், அங்க ஒரு பாவா இருக்காருங்க, அந்த பாவாட்ட போனீங்கன்னு வச்சுங்க அப்படியே நடக்கிற போதும் நேரம் போய் நிப்பாங்க. அல்லாஹ் ரசூல் எல்லாம் ஓரமத்துக்கு வச்சுட்டு அந்த பாவா நம்பி போய் நிப்பான். ஏன்னு சொன்னா நாங்க ஒரு முறை பொன்னேரியில ஒரு பாவா ஒருத்தர் இருக்காரு, அந்த பாவாட்ட போயிருக்கேன். நான் போன எதுக்கு சூரிய பாக்குறதுக்கு இல்ல, எதுக்கு போனங்கிறது சொல்லிடுறேன். அந்த பாவாட்ட போனோம் எதுக்கு சொன்னா, அப்ப திருநெல்வேலியில ஒரு பெரிய தப்லீக் இஜ்திமா, அப்ப அந்த பக்கம் உள்ள உலமாக்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கார் எடுத்து நாங்க 4-5 பேர் நாங்க உள்ள உலமாக்கள் சந்திச்சு அந்த தப்லீக் இஜ்திமா காண்டி கூப்பிட்டு இருக்கோம். அப்ப பொன்னேரியில ஒரு அஜத் பெரிய ஆலிம் சகோதரர் இருக்காரு, அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க சொல்லி அங்க போறோம். பொன்னேரிக்கு பார்த்தா சின்ன கிராமம், பொன்னேரியில் உள்ள சின்ன கிராமம். ஒரு யாரோ பெரிய சினிமா டைரக்டர் ஒருத்தர் அவருக்கு பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி கொடுத்துருக்காரு. அந்த போய் பார்க்கும்பொழுது பார்த்தா அவருடைய ஆசிரமத்துக்கு போனோம், உள்ள பெரிய ஆலிம் அப்படின்னாங்க. ஆசிரமத்துக்கு போனோம், பெரிய குடிசங்கே அங்க ஊர்ல பெரிய பந்தல் போட்டு, பந்தலுக்கு நடுவுல பெரிய மேடையில புளித்தோல்லாம் விரிச்சு வச்சு ஒரு குத்து விளக்கு எரியுது, சாம்பிராணி சட்டி அது இதெல்லாம் இருக்குது. பாபா சாயந்தரம் மகரிபுக்கு பிறகு அந்த புளித்தோல்ல தான் உட்கார் வரான். மக்கள்லாம் குறிக்க பார்க்கலாம். பார்த்தா அங்க இந்துக்கள்லாம் நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க, இந்துக்கள்லாம் எக்கச்சக்கமான பேர் அங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்தா பாபாவுடைய சீடர் ஒருத்தர் வந்தாரு, அவர் ஒரு மௌலவியா, பாபாவோட சீடர், அவர் உட்கார்ந்து இருந்தாரு. பாபா பார்க்கணும், முதல்ல இவரை பார்த்தா அவரை பார்க்க முடியுமா, சரி முதல்ல இவரை போய் பார்ப்போம், இவரை பார்க்கலாம் சொல்லி இவரை போய் சந்திச்சோம். செஞ்சு பேசி என்னங்க பாபா என்ன பண்றாரு எது பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நாங்க இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி பாருங்க மக்கள் வந்து ஈமான் இல்லாம இருந்துட்டு இருக்காங்க, முஸ்லீம்களே நாளுக்கு நாள் ஈமானை இழந்துட்டு இருக்காங்க அப்படின்ற உடனே, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் முஸ்லீம்கள் ஈமானை இழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா இங்க எங்கள்கிட்ட வர்றவங்க ஈமான முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கிறவங்க மூமினா மாறிடுறாங்க. வந்த உடனே இங்க வந்து முஸ்லீமா மாறிடுறாங்க, வெளியே இருந்து வரும்போது அவன் காஃபிரா வர்றான், இங்க பாவாட்ட வந்து முஸ்லீமா மாறிடுறான் அப்படின்னாரு. மாஷாஅல்லாஹ் ரொம்ப அருமையான அழைப்பு பண்ணி, இஸ்லாமிய அழைப்பு பண்ணி, வெளியே இருந்து காஃபிரா வந்து முஸ்லீம் எவ்வளவு பெரிய பணி, எப்படிங்க யாருன்னு கேட்டோம். டேய் சுப்பிரமணி வாடா அப்படின்றாரு ஒருத்தர். இவருக்கு சின்ன வயசு தான், 30-35 வயசு தான் இருக்கு அந்த சீடருக்கு. அந்த சுப்பிரமணி பார்த்தா ஒரு 65-70 வயசு இருக்கும், தாடி முடிதான் நினைச்சு போய் பாவம் பரட்ட மாதிரி இருக்காரு. வாடா அப்படின்றாரு. அவர் வாடா போனாரு, அவரு குருநாதரே ஓடியாந்தாரு. உன் கதையை சொல்றா அப்படின்றாரு. சொன்ன உடனே இவர் சொன்ன அந்த அவங்க கம்முன்னு உட்காந்துக்கிறான். சரி நானே சொல்றேன் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த சுப்பிரமணி யாரு தெரியுமா, 3 மாசத்துக்கு முன்னாடி பாவாட்ட வந்தாரு. வந்து பாபா நான் உங்களை சந்திச்சுட்டு அப்படியே ஏழுமலையான பார்க்க போலான்னு வந்தேன் அப்படின்றாரு. ஏழுமலையான பார்க்க போறேன்னு பாபா சொன்னாரா, நீ வெங்கடாச்சலபதி பார்க்க போறியா திருப்பதிக்கு போய், இப்ப போகாத, ஒரு 3 மாசத்துக்கு தங்கி இருந்து என்னுடைய பயிற்சி எல்லாம் எடுத்த பிறகு அப்புறம் நான் சொல்லுவோம் பாரு அப்ப போ அப்படின்னு சொன்னாராம். இவர் 3 மாசம் தங்கி இருந்து பயிற்சி எல்லாம் எடுத்த பிறகு அப்ப சொன்னாராம், பாவா இப்ப நீ ஏழுமலையான பார்க்க போ, வெங்கடாச்சலபதியே பார்க்க போ அப்படின்னு சொன்னாராம்.
சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, சரி பாவா சொல்லிட்டாரு இல்லையா, வெங்கடாச்சலபதி பார்க்க போனாரு. ஆனா பாவா ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்பியிருக்காரு. என்ன சொன்னா, நீ மலை ஏறும்போதெல்லாம் கண்ணு மூடிட்டே தான் மலை ஏறணும். ஏழுமலை ஏறும் பொழுது கண்ணு மூடிட்டு தான் ஏறணும். உருண்டு சேர்த்தா அப்புறம் அடுத்த வாப்பளப்பு கண்ணு மூடிட்டு தான் ஏறணும். அங்க வரிசையில நிக்கும் பொழுது கண்ணு மூடிட்டே தான் நிக்கணும். அங்க வெங்கடாச்சலபதி முழு உருவத்தை வந்துருச்சுன்னு தெரிஞ்சவனதான் முழுமையா கண்ணை திறந்து பார்க்கணும். அது கண்ணை திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இவர் சுப்பிரமணியம் என்ன பண்ணாரு, அந்த மாதிரியே பாவம் மலையில நின்று கண்ணை மூடிட்டு, அவர் சொல்லல, இந்த குரு சிஷ்யன் சொல்லிட்டு இருக்காரு அவர் கதையை. கண்ணை மூடிட்டு போனாராம். போய் லைன்ல நின்றாராம். நின்று அப்படியே வெங்கடாச்சலபதி கிட்ட வந்த உடனே அப்படி கண்ணை அப்படி திறந்து பார்த்தாராம். பாருங்க, அங்க வெங்கடாச்சலபதியை காணாம பாவா உட்காந்துருக்காராம். பொன்னேரியோட பாவா எங்க போயிட்டாராம், ஆந்திராவுக்கு போயிட்டாராம். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க அதனால அப்படி சொல்லாதீங்க, நீங்க அங்க சிறுக்கு நடக்குது, குஃப்ர் நடக்குது சொல்லாதீங்க. வேளாங்கண்ணிலே எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது, திருப்பதியிலே எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. சந்திரபாபு கால உள்ள போல தெரியுது, அம்மா போயிருக்கோம். திருப்பதியில எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது, பாபாவுடைய ஆட்சி தான் நடக்குது சொல்றாம. திருப்பதியிலே பாபா ஆட்சி தான் நடக்குது. எதுக்கு சொல்ற சகோதரர்களே, இப்படி பாமர மக்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு சில இந்த மோடி மஸ்தா வேலையை காட்டிக்கிட்டு அப்படி அழுன உடனே இந்த பிரேமானந்தம் பண்ணா பாருங்க, அப்படி திருநீரா இப்படி மண் அப்படி அழுன திருநீரா மாறிடும். வாயில இருந்து லிங்கத்தை எடுத்து கொடுப்பான், வாயில இருந்து லிங்கத்தை எடுத்து கொடுப்பான். இதெல்லாம் மோடி மஸ்தா வேலை. புத்தனின் காலில் விழுந்துருது, அல்ல பாவாவே தங்களே பீரே ஷேகே முரீதே புத்தனின் காலில் விழுந்துருது. அதை வச்சு தங்களோட வயிறு பழச்சிட்டு இருக்கு. சகோதரர், உண்மையான மூமின்கள் எந்த காரணத்தை கொண்டு அந்த மாதிரி நம்முடைய ஈமானுக்கு எடுத்துக்கூடாது. ஷைத்தான் பல வகையில ஒரு ஈமானுக்கு எடுப்பதற்கு எந்த விதத்துல ஈமானுக்கு எடுத்துக்கூடாது. ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நபிக்குமே மோஜிதா அற்புதம் எப்படி கொடுப்பான்னு சொன்னா, அந்த காலத்துல எது பிரபலமா இருக்குதோ அதுல அல்லாஹ் மோஜிதா கொடுப்பான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல இந்த சிஹர் என்ற சூனியம் என்பது மிக பிரபலமா இருந்ததுனால அது சம்பந்தமான அற்புதத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தான். அது சம்பந்தமான மோஜிதாவே கொடுத்தான். எப்படி பாம்பை போட்டவன தடிய போடுறது பாம்பா மாறுறது, கையை இப்படி வச்சிருப்பி எடுத்தோட பலபலன் மின்றது, இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்து சூனிய மாதிரி இருக்கும். அது சம்பந்தமான மோஜிதா அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல மக்கள் எதுல பிரபலமா இருந்தாங்கன்னு சொன்னா மருத்துவத்துல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மருத்துவத்துல ரொம்ப பிரபலமா இருந்தாங்க, ரொம்ப திறமையா இருந்தாங்க. ஆனா அவங்களால குணப்படுத்த முடியாத, அந்த மருத்துவ காலத்திலும் குணப்படுத்த முடியாத நோய்னு சொன்னா அந்த காலத்துல இருந்தது பிறவி குருடும் குஷ்டரோகம் தான். பிறவி குருடும் குஷ்டரோகமோ குணப்படுத்த முடியாத நோயா இருந்துச்சு. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ணா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது சம்பந்தமான அற்புதத்தை கொடுத்தான், மருத்துவ சம்பந்தமான அற்புதம். எப்படி அவங்க மருத்துவத்துல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, யாராலும் குணப்படுத்த முடியாத பிறவி குருட ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை வச்சு தடவுனாங்க, பார்வை வந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குஷ்டரோகத்தை கையை வச்சு தடவுனாங்க, அவங்க குஷ்டரோகம் சரியா போச்சு. இது யார் செஞ்சதுங்க? யார் செஞ்சது? அல்லாஹ் செஞ்சா. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்ப அந்த காலத்துல எது பிரபலமா இருந்துச்சோ அதை அல்லாஹ் கொடுத்தா. இப்ப அதை வச்சுக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையால தடவுனாங்க, பிறவி குருடன் கண்ணு வந்துருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையால தடவுனாங்க, குஷ்டரோகம் எல்லாம் குணமாயிடுச்சு. அதனால எல்லாரும் சீரண இறக்கத்துக்கு வாங்க. இப்ப அதை இடிச்சு போட்டான். இனி எந்த இறக்கத்து நடத்த போறான்னு தெரியல. சீரண இறக்கத்துக்கு வாங்க. குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகம் குணமாகிறது, பேய் சொஸ்தமாகிறது. அப்ப நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எழுத்து மூடிட்டு, எனக்கு அதுக்கு எவ்வளவு செலவாகுது, எல்லா ஆஸ்பத்திரி மூடிட்டு எல்லா சீரிய இறக்கத்துல பெட்ட போட்டு படுத்துட்டா பிறவி குருடர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நொண்டிகள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, குஷ்டரோகிகளுக்கு குணமாயிடும். என்னங்க பைத்தியக்காரத்தனம் இது? இதையும் நம்பி போகுது கூட்டப்பாங்க, இதையும் நம்பி போகுது. எதுக்காண்டி சொல்றேன்னா, இப்படியெல்லாம் ஷைத்தான் நம்முடைய ஈமானை கெடுப்பான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் அந்த மருத்துவ ரீதியான மோஜிதாக்கள் கொடுத்தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அரபு இலக்கணத்துல இலக்கியத்துல ரொம்ப பிரபலமா இருந்தாங்க மக்கள். கவிதைகள் எழுதுறது, கவிதைகள் படிக்கிறது, இலக்கியம் படிக்கிறது, இலக்கணம் எழுதுறது, இந்த மாதிரி கவிதைகள் இலக்கியத்திலையும் ரொம்ப பெருமையா இருந்ததுனால, ரொம்ப மேன்மையா இருந்ததுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமான மோஜிதாவை கொடுத்தான், அற்புதத்தை கொடுத்தான். எப்படி? குர்ஆன்ங்கிற மிகப்பெரிய அற்புதத்தை யாராலும், எந்த இலக்கியத்தாலும், எந்த இலக்கியவாதியாலும், எந்த இலக்கண விற்பனராலும் பீட் பண்ண முடியாத, தோற்கடிக்கப்பட முடியாத அற்புதமான நூலாக ரப்பல் ஆலமீன் குர்ஆனை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய வழமை என்னவென்றால், ஒவ்வொரு நபியுமே அந்தந்த காலத்தில் எது பிரபலமா இருக்கிறதோ அந்த பிரபலத்துக்கு ஏற்றவாறு சில அற்புதங்களை ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அதுபடிதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்து ஃபிரௌன்ட்ட அனுப்புறான். ஃபிரௌன் என்ன பண்றான்? அனுப்புறான். அனுப்பும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்ன நீ நபின்னு சொல்லிட்ட, ரசூல் சொல்லிட்ட, ஆனா எனக்கு அந்த தகுதி இருக்குதான்னு தெரியலையே. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் ஏற்கனவே என்ன ஒண்ணு சொல்லியிருக்கிறேன், திக்குநாக்கு உண்டு அவங்களுக்கு, திக்குவாய், நம்ம சொல்ல, நம்ம பாஷையில சொல்லுவோம், திக்குவாய் உண்டு அவங்களுக்கு. திக்குவாய் அவங்களுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது யார் வீட்டுல வளர்ந்தாங்க? ஃபிரௌன் வீட்டுல வளர்ந்தாங்க. ஃபிரௌன் என்ன பண்ணுவான், ஆசியா அம்மா அவங்க மேல மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல பாசமா இருக்கிறதுனால ஃபிரௌன் என்ன பண்ணுவான், சில மூசா அலைஹிஸ்ஸலாம் மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவான். சின்ன பிள்ளையா இருக்கும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவானா. ஆனா ஃபிரௌன் மடியில போய் ஏறி உட்கார்ந்த உடனே
மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, அவன் தாடியை பிடிச்சி பலாறு அடிப்பாங்களாம். யார? ஃபிரௌன. அவனுக்கு வலிச்சா கூட சரி ஏதோ சின்ன குழந்தை செய்யுது அப்படின்னு விட்டுட்டான். பார்த்தா ஒவ்வொரு தடவை மடியில தூக்கி வைக்கும்போது தாடியை பிடிச்சி பலாறு அடிக்கிறாங்க. அவன் ஆஹா அந்த குழந்தை ஏதோ வித்தியாசமான குழந்தையா இருக்குது, எப்ப பார்த்தாலும் ஒரு தடவை அடிக்குது 2 தடவை செல்லத்துல அடிக்கணும்னு வச்சுக்கலாம். அது வலிக்கிற மாதிரி அடிக்குது. சாதாரண நபியோட அடி 10 பேரால தள்ள முடியாத கல்ல ஒரே ஆள் தந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னேன். அப்படிப்பட்ட பலமான நபி ஃபிரௌன் அடிச்சா என்ன ஆகும், பலாறு அடிக்கிறாரு, என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி சொல்றாங்க, இது வந்து உனக்கு நீ வந்து ஒரு பெரிய விரோதி நம்ம வீட்டுல வளர்க்கிற, நான் எதிர்பார்த்த குழந்தை இதான் போல தெரியுது. ஃபிரௌன் சந்தேகம் வந்துருச்சு, நான் எந்த குழந்தைய அழிக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன குழந்தைலாம் வெட்டணும், அது நம்ம வீட்டுல வளர ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன், அதனால இந்த குழந்தை பையன் நான் வெட்டி தீர்த்த போறேன் அப்படின்னா ஃபிரௌன். உடனே ஆசியாம சொல்றாங்க, அடப்பாவி இவன் கிறுக்கு பிடிச்சி மறுபடியும் சொல்லிட்டு, இல்லப்பா இது வந்து பச்சிலம் குழந்தை, இதுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை, அது செல்லத்தில் அடிக்குது. செல்லத்தில் நீ சொல்ற, நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், இது போப்பா பார்த்தா செல்லத்தில் அடிக்கிற மாதிரி தெரியல, நல்ல வழுக்கமா தாடியை புடிச்சு பலாறு அடிக்கிறது, செல்லத்தில் அடிக்கிற மாதிரி தெரியல, அதனால எனக்கு இந்த குழந்தைங்க சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த அம்மா எவ்வளவு சொல்றாங்க, இல்லப்பா இது வந்து அப்படி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது பச்சிலம் புள்ள அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த ஆசியாம சொல்றாங்க, சரி அப்ப ஒண்ணு பண்ணு, நீ சொல்றது உனக்கு சந்தேகமா இருந்தா ஒரு பழத்துண்டு ஒண்ணு வை, பழத்துண்டு சாப்பிட பழம் பாருங்க, அந்த பழத்துண்டே வை, ஒரு நெருப்பு துண்டே வை, இந்த புள்ள எதை இருக்குன்னு பாப்போம். கரெக்டா கவனமா போய் பழத்துண்டை எடுத்துட்டா நீ சொல்றதா உண்மை, நீ சொல்றது உண்மை, இது ஏதோ ஒரு விஷமத்தனமான புள்ளா அர்த்தம், இது சின்ன பிள்ளைத்தனமா போய் நெருப்பு தொட்டுச்சு, அப்ப இது பச்சை பிள்ளைத்தனமா அடிக்குது அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படியே செய்யலாம்னு சொல்லி ஒரு தட்டுல ஒரு பழத்துண்டையோ ஒரு நெருப்பு துண்டையும் வச்சு மூசா ஃபிரௌன் கூப்பிடுறான், வா வந்து எடுத்துக்க அப்படிங்கிறான். மூசா யாராவது பாக்குறாங்க, அது விவரமா வச்ச நேராவே பழத்துண்டு போய் எடுக்க போறாங்க. உடனே மலக்கு என்ன பண்ண, கையை தட்டி விட்டுறாங்க. ஒரு மலக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்கு அனுப்பி, அல்லாஹ் இவங்க நிறைய காரியம் ஆகுதுன்னு சொல்லி இப்பவே சந்தேகம் என்ன பண்றது, அப்படி கையை தட்டி விட்ட உடனே இவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, நெருப்பு துணுக்கு நாக்குல தூக்கி போட்டுறாங்க, வாயில தூக்கி போட்டுறாங்க. போட்டானதான் நாக்கு என்ன எடுத்து பூசி அவங்களுக்கு திக்கு வாக்காயிடுது. நாக்கு என்ன ஆயிடுதுங்க, திக்கு நாக்கா ஆயிடுது. அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க திக்கு வாயாவே இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க பேசுறது பல பேருக்கு புரியாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறது புரியவே புரியாது, அந்த அளவுக்கு திக்கு வாய், அந்த மாதிரி திக்கு வாயா இருக்குது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்க ரசூலா தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ஒரு விஷயம் விளங்கணும், அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி செய்வதற்கு, அல்லாஹ் என்பவர் மக்களை அழைப்பதற்கு நல்ல நாவன்மை இருக்கணும், நல்ல பயான் பேசணும், நல்ல அற்புதமா பதில் சொல்லணும், தேவையில்லைங்க. உள்ளத்துல கவலை மட்டும் இருந்தா போதும். உள்ளத்துல என்ன வேணும், கவலை மட்டும் இருந்தா போதும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே பாதை எனக்கு காட்டி விட்டான், ஆனா இந்த மக்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கவலை மட்டும் இருந்தா போதும். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை தேர்ந்தெடுத்தான், பேசுறது என்னன்னே புரியாத அளவுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்து போங்க ஃபிரௌன்ட்ட போங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு வந்து திக்குனாக்கு, எனக்கு பேச முடியாது, ஆனா என் தம்பி ஹாரூன் ஒருத்தர் இருக்காரு, என் தம்பி அண்ணன் ஹாரூன் இல்ல தம்பி ஹாரூன், என் தம்பி ஹாரூன் ஒருத்தர் இருக்காரு, அவன் வந்து நல்ல என்னோட நல்ல திறமையா பேசுவான், அவன் என்ன விட நல்ல திறமையா பேசுவான், அதனால யா அல்லாஹ் நீ அவனை வந்து எனக்கு துணையா அனுப்பு, நான் போறேன் எனக்கு துணையா அனுப்பு, என்னால பேச முடியாது அவன் பேசுவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. என்ன துஆ, ரப்பிஷ் ரஹ்லி கால, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பிஷ் ரஹ்லி யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்குவாயாக, என்னுடைய உள்ளத்தை இன்னும் விசாலமாக்குவாயாக, வயஸ்ஸிர்லி அம்ரி என்னுடைய விஷயங்களை எல்லாம் லேசாக்குவாயாக. ஏதோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டேன், நான் செய்ய போறேன் இன்ஷா அல்லாஹ், ஆனா நீ எனக்கு உதவி செய்ய வச்சுக்க, இந்த பொறுப்பை என்னால நிறைவேற்ற முடியுமா, முடியாது. வயஸ்ஸிர்லி அம்ரி என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் லேசாக்குவாயாக, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி என்னுடைய நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக. எனக்கு பேச முடியாத அளவுக்கு வாக்குல ஒரு முடிச்சு இருக்குது, பேசினா பல பேருக்கு புரியாது, அதனால நாக்கில முடிச்சு அவிழ்த்து யஃப்கஹு கௌலி நான் பேசினா அதை மக்கள் புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு அவிழ்ப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி வார்த்தை சொல்லணுங்களேன், யஃப்கஹு கௌலி என்னுடைய வார்த்தையை மக்கள் விளங்கும் அளவுக்கு முடிச்சு அவிழ்ப்பாயாக அப்படிங்கிற வார்த்தை சொல்லாம இருந்திருந்தா அல்லாஹ் என்ன பண்ணிருப்பானா, மொத்தமாவே முடிச்சு அவிழ்த்திருப்பானா, மொத்தமாவே முடிச்சு அவிழ்த்திருப்பான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய வார்த்தையை மக்கள் விளங்கும் அளவுக்கு நீ அதை அவிழ்த்து விடான்னு சொன்ன அந்த அளவுக்கு மட்டும் அல்லாஹ் அவிழ்த்தானா. மூசா அலைஹிஸ்ஸலாம் முழுமையா என்ன ஆகல, திக்குவை சரியாகல, ஆனா பேசினா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ் சரியாகிட்டான், பேசினா அதை புரிஞ்சுப்பாங்க, அந்த அளவுக்கு சரியாகிட்டான், ஆனா முழுமையா திக்குவை போகல. அப்புறம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய வாயில் உள்ள முடிச்சை அவிழ்த்து மக்கள் விளங்கிக் கொள்ளும் விதத்தில் என்னை பேச வைப்பாயாக சொல்லிட்டு, வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி என்னுடைய சகோதரன், அஹினா என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரன் ஹாரூனை எனக்கு உதவியாளனாக ஆக்கி வைப்பாயாக, உஷ்துது பிஹி இஸ்ரி அவர் மூலமாக என்னுடைய புஜத்தை பலப்படுத்துவாயாக. யார் மூலமாக,
அவன் எனக்கு துணையா என் தம்பி அனுப்புன்னு கேக்குறாங்க. உஸ்துது பிஹி இஸ்ரி, அவர் மூலமாக என்னுடைய புஜத்தை பலப்படுத்துவாயாக. வ அஷ்ரிகுஹு ஃபி அம்ரி, என்னுடைய விஷயங்களை அவருக்கு கூட்டாக்குவாயாக. கை நுஸப்பிஹக கஸீரன் வ நذ்குருக கஸீரா இன்னக குன்த பினா பஸீரா. யா அல்லாஹ், இதன் மூலமா நான் உனக்கு அதிகமா திக்ர் செஞ்சு அதிகமா தஸ்பீஹ் செஞ்சு உனக்கு அதிகமா நன்றி செலுத்துறோம். ஏன்னா நீ எங்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தவனா இருக்கின்றாய். ரப்பல் ஆலமீனே, எங்களுக்கு நீ இந்த உதவியெல்லாம் செஞ்சிரு. அல்லாஹ் கேட்ட உடனே கால அல்லாஹ் சொன்னா, கது ஊதீத சுஅலக யா மூசா, மூசாவே என்னென்ன கேட்டீங்களோ அத்தனை கொடுத்துற போங்க. என்ன கேட்டீங்களோ அத்தனை கொடுத்துறேன். என்ன கேட்டீங்க? சஹலி சதுரி, என்னோட உள்ளத்தை விசாலமாக்கணும், விசாலமாக்கிட்டேன். என்னுடைய பிரச்சனை லேசாக்கணும், லேசாக்கிட்டேன். என்னுடைய தம்பி எனக்கு உதவியாளர் கொடுக்கணும், உதவியாளர் கொடுத்துட்டேன். நாட்களை முடிச்சா வைக்கணும், முடிச்சா வைத்துட்டேன். சோலக்க யா மூசா ஊதீத சோலக்க, நீர் கேட்டது அத்தனையுமே கொடுக்கப்பட்டு விட்டது. வலக்கது மனன்னா அலைக்க மர்ரத்தன் உஹரா, ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்கச்சக்கமான கிருபை செஞ்சிருக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ஒரு கிருபை செய்யறேன், அதனால தப்பு இல்ல. நீங்க கேட்ட அத்தனை கொடுக்குறேன். நீ எங்க போக இப்போ? ஃபிரௌன்ட்ட போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்க? அல்லாஹ் கட்டளை ஏத்துக்கிட்டு ஃபிரௌன்ட்ட வர்றாங்க. சுரமா அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன்ட்ட போகும்போது அல்லாஹ் சொல்றான், உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க. போகும்போது ஃபகூலா லஹு இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு லதகா, நிச்சயமா ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் வரம்பு மீறி போயிட்டு இருக்கான். தனதான் அல்லாஹ் ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ரப்புக்கும் ஆலா, அந்த ஃபிரௌன் தன்னை ரப்புன்னு கூட சொல்லலையாம். ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு. நிறைய ரப்பு இருக்கிறாங்க, ஆத்துக்கு ஒரு ரப்பு, சேத்துக்கு ஒரு ரப்பு, எல்லாத்துக்கும் ஒரு ரப்பு இருக்கிறாங்க. எல்லா ரப்புக்கும் கமாண்டர் யார் தான்? நான் தான், பெரிய ரப்பு தான். எந்த அளவுக்கு சொன்னா எப்படி சொல்லுவான்டா, மிஸ்ர்ல ஓடக்கூடிய பிரபலமான 2 நதிகள், அந்த நதிகளை சொல்லுவானா, அவை இரண்டும் என்னுடைய காலடியில் தான் ஓடுகின்றது. நைல் நதியோ புராத் நதியோ என்னுடைய காலடியில் தான் ஓடுகின்றது அப்படிவானா. என் காலில் தான் நதியே ஓடுது, நான் அந்த அளவுக்கு பெரிய ரப்பு உங்களுக்கு அப்படின்னு மக்களை வெளியெடுத்துட்டு இருக்கான். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க. போய் அவ்வளவு கொடுமைக்காரவன், கொடூரமான சிந்தனை உள்ள, லேசான ஆள் இல்லாம சொன்ன இஸ்லாத்துக்கு வரதுக்கு பெரிய கடுமையான கொடுமைக்காரன். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்னாடி அந்த ஃபிரௌனை கடல்ல போட்டு அல்லாஹ் அழிச்ச பிறகு சொல்றான், நான் நுனஜ்ஜீகல் யௌம, இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து வைப்போம். எதற்காக? உனக்கு பிறகு வரக்கூடிய மக்களுடைய படிப்பினைக்காக. அல்லாஹ் உனக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் எல்லாம் உன்னுடைய உடலை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். ஃபிரௌனே, நீ எப்படிப்பட்ட கொடுங்கோனா இருந்தாய், எப்படிப்பட்ட அநியாயக்காரனா இருந்த, எப்படிப்பட்ட மோசமானவனா இருந்த, உனக்கு ஏற்பட்ட நிலைமையை பத்தியா, நீயே மூத்தாதான போயிட்ட, கடைசியா நீ அழிஞ்சுதான போயிட்ட என்று உன்னுடைய உடலை பார்த்து மக்கள் படிப்பினை பெற என்பதற்காக உன்னுடைய உடலை பாதுகாத்தோம். இன்னைக்கு சகோதரர்களே, எகிப்திலே, மிஸ்ரிலே, மியூசியத்திலே ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்படுது. இந்த பயான் முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய உடலுடைய நேச்சுரல் போட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, ஃபிரௌனுடைய நேச்சுரல் போட்டோ, அதோட உடல் முடிஞ்ச பிறகு வெளியே வச்சு காட்டுவாங்க. பாருங்க, எதுக்கு சொல்றா சகோதரர்களே, எடுக்காங்க அப்படியே இருக்கட்டும். எதுக்கு சொல்றா சகோதரர்களே, அந்த அளவுக்கு கொடுங்கோல ஃபிரௌன், அந்த அளவுக்கு கொடுங்கோல்காரன். அந்த கொடுங்கோல் இடத்துல அல்லாஹ் பற்றி அழைக்கும் பொழுது அல்லாஹ் அனுப்புறான். அந்த கொடுங்கோல் இடத்துல அல்லாஹ் அனுப்புறான். யார? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க தம்பி ஹாரூனை அனுப்புறான். அனுப்பும்போது சொல்றான் பாருங்க, ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, மூசாவே அவன் ரொம்ப கொடுமைக்காரன் தான், அவன் ரொம்ப கொடுமைக்காரன் தான், மோசமானவன் தான். அதுக்காண்டி நீங்க அவன் மோசமா நடந்துறாதீங்க, அவன் ரொம்ப சாஃப்டா சொல்லுங்க. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்கள் 2 பேரும் அவனிடத்துல ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மிருதுவா சொல்லுங்க, மிருதுவான வார்த்தையை சொல்லுங்க. ஏனென்றால் லஅல்லஹு யததக்கரு யக்ஷா, அதன் மூலமா அவன் படிப்பினை பெற்று திருந்த வாய்ப்புண்டு. அப்ப எவ்வளவு பேர் கொடுங்கோலா இருந்தாலும் சரி சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பொதுவா நபிமார்களே ரொம்ப கோபக்கார நபி. அதான் பார்த்தோம்ல, ஒரு கிபிதி என்ன பண்ணாங்க, அடிச்ச போட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு கோபக்காரர் அவரு, கோபக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவ்வளவு பெரிய கோபக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறது யார்கிட்ட? உலகத்திலே மிகப்பெரிய கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலத்தை அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பும்போது 2 பேருக்கு என்ன சொல்றான்? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்க 2 பேரும் ரொம்ப சாஃப்டா சொல்லுங்க. சகோதரர், அதனாலதான் அல்லாஹ்வை பற்றி ஆகிரத்தை பற்றி அடுத்தவங்க சொல்லும் பொழுது ரொம்ப எடுத்தேன் கவிழ்த்தேன் சொல்லி தடாலடியா போய் கொண்டுடுவான், அல்லாஹ் ஒரு நெருப்புல போட்டு வசுக்குவான், ஒரு செடியில போட்டு பொசுக்குவான், இப்படிலாம் போட்டு அவனை பயமுறுத்தாம சாஃப்டா சொல்லணும். ஃபிரௌனுக்கே ரப்பல் சொல்ல சாஃப்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, மிருதுவா சொல்லுங்க சொல்லி. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 2 பேரும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் போறாங்க. காலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அந்த நேரத்துல, சரியா அல்லாஹ் நான் போறேன், நேரா ஃபிரௌன்ட்ட போறேன், போய் சொல்றேன். ஆனா இன்னா நகாஃபு ரப்பனா, எங்கள் ரட்சகனே, இன்னனா நகாஃபு அன் யஃப்ருத அலைனா வ யத்தகா, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டேன் அல்லாஹ் அந்த ஊர்ல, அவன் தேடிட்டு இருக்கான். நான் அதுக்கு போய் தான் மதியனுக்கு போனேன். இப்ப நீ வந்து ஏதாவது நான் இங்க ஓரஞ்சாரம் ஒதுங்கி வாழ்ந்தலாம் பார்த்தா நேரம் அவன் அரசவைக்கு போன்னு சொல்றேன். என்ன போய் அவனுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க, அவன் தன்னை ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ அல்லாஹ் இல்லடா, உன்னை என்னை படிச்ச ஒரு ரப்புல இருந்து அவன் தான் அல்லாஹ்னு சொல்றேன். அல்லாஹ் ஏற்கனவே கொலை வேலை பண்ணிருக்கேன், அவன் பார்த்தா என்ன பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவானே, இப்ப என்ன பண்றது, பயமா இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே அல்லாஹ் சொன்னா, காலா தஹாஃபா,
பயப்படாதீங்க. இன்னி மாக்குமா, உங்களோட நான் இருக்கிறேன். யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னா இன்னி மாக்குமா, உங்களோட நான் இருக்கிறேன். அது மட்டும் எப்படி? அஸ்மா வாரா, நீங்கள் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சை கேட்டுட்டு இருக்கிறேன், உங்களோட நான் இருக்கிறேன், போங்க பயப்படாதீங்க. அல்லாஹ் சொன்னான் உங்களோட நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க போங்க. இது அல்லாஹ் ரப்பல் அனுப்பி வச்சான். ஃபாத்தியாஹு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக ஃபர்சில் மானா பனி இஸ்ராயீல். போனாங்க யாரு? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நேரா ஃபிரௌனுடைய சபைக்கு போறாங்க. ஃபிரௌனுடைய சபைக்கு போன உடனே சகோதரர்களே அங்க போய் சொல்றாங்க, ஃபிரௌனே பனி இஸ்ராயீல் எங்களோட அனுப்பு, பனி இஸ்ராயீலை எங்களோட அனுப்பு. பனி இஸ்ராயீல் யாரு? பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்களா, அவங்க கிபத்திகளை அடிமைப்படுத்திருக்காங்க, அவங்கள எங்களோட அனுப்பு. அது மட்டுமல்ல, நீ இனிமே ரப்பு இல்ல, உன்னை எங்களையும் படிச்சவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார்ட்ட? ஃபிரௌன்ட்ட. ஃபிரௌன் கேட்டவன அவன் சொல்றான், யாருப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. யாரு சொல்றா? ஃபிரௌன் சொன்னான், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அலம் நுரப்பிக்க ஹீனம் வலீதா, நீ எங்க வீட்டுல வளர்ந்தவன் அவன் தானே, நீ எங்க வீட்டுல வளர்ந்து எப்படி அவன் தானே நீ? அலம் நுரப்பிக்க ஹீனம் வலீதா, நீ எங்க வீட்டுல கொஞ்ச நாள் வளர்ந்து அவன் தானே. எங்க வீட்டுல கொஞ்ச நாளா நீ ஒரு பருவம் அடைஞ்ச வரணும், எங்க வீட்டுல வளர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டு அவன் தானே நீ. ஒரு அநியாயமான கொலை பண்ணிவிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டு அவன் தானே நீ. நீயாப்பா வந்த மினல் காஃபிரீன்? அவன் கேக்குறான் ஃபிரௌன், வந்த மினல் காஃபிரீன், நீ நன்றி கெட்டவன் கேக்குற? அப்பா எங்க வீட்டு சொத்து தின்னு, எங்க வீட்டுல வளர்ந்த, ஒரு கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்ட, இப்ப நீ என்கிட்ட அல்லாஹ் தான் வணங்கணும், என்ன வணங்கணும் சொல்றியே, அது நன்றி கெட்டவனே அப்படின்னா யாரு? ஃபிரௌன். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால ஃபால்துஹா இதன், ஆமாப்பா நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் தப்பு செஞ்சேன். வானமின வாலி, அது அறியாத காலத்துல, அறியாத காலத்துல ஒரு அறியாத பருவத்துல நான் தப்பு பண்ண வாஸ்தவம் தான். ஆனா இப்ப நீ என்ன கொலை பண்ணிட்டு பயந்து நான் ஓடுனேன். நான் அறியாத காலத்துல தப்பு பண்ணதுல குர்ஆன் ஆயத்துங்க ஓதி காட்டுறதுல குர்ஆன் ஆயத்து, நான் அறியாத காலத்துல தப்பு செஞ்சுட்டு நான் தான் கொலை பண்ணேன். உங்கள்ல இருந்து நான் பயந்து ஓடுனேன், உங்கள்ல இருந்து பயந்து ஓடுனேன். எப்போ? லம்மா ஹிஃப்துக்கும், நான் உங்களை எப்ப பயந்தேனோ, நீங்க என்ன கொலை பண்ணிடுவீங்களோ பயந்தனோ, அப்போ உங்கள்ட்ட இருந்து ஓடுனேன். ஆனா நான் ஓடி போன பிறகுதான் ஃபவஹபலி ரப்பி ஹிக்மன் வஜஅலனி மினல் முர்ஸலீன், ரப்பல் ஆலமீன் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து இப்ப என்ன ரசூலா ஆக்கி இருக்கிறான். நான் ஒன்றே பயந்து ஓடுற கைதி தான், குற்றவாளி தான். ஆனா போன பிறகு ரப்பல் ஆலமீன் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து என்னை தன் ரசூலா ஆக்கி விட்டான். அதனால நான் அப்படி இல்ல, இப்ப ரப்பல் ஆலமீன் எனக்கு தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரௌன் கேட்டான், கால ஒமா ரப்பல் ஆலமீன், ரப்பல் ஆலமீனா அது யார்? ரப்பல் ஆலமீன், ஒமா ரப்பல் ஆலமீன், கேவலமா ரப்பல் ஆலமீனா, ஒமா ரப்பல் ஆலமீன், யார் ரப்பல் ஆலமீன்? நான் தான் ரப்புக்கு மேல ஆளா பெரிய ரப்பா இருந்துட்டு இருக்கிறேன், நீ ரப்பல் ஆலமீன் யார் ரப்பல் ஆலமீன் கேட்டான். கால மூசா சொன்னாங்க, ரப்பு சமாவாத்தி வல்லர்தி வமா பைனஹுமா, அவன் தான் வானத்திற்கும் பூமிக்கும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ள அனைத்துக்கும் ரப்பு அவன் தான். வானத்துக்கு ரப்பு அவன் தான், பூமிக்கு ரப்பு அவன் தான், அவன் இரண்டுக்கு மத்தியத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் ரப்பு அவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே கால லிமன் ஹவுலஹு, ஃபிரௌன் தன்னுடைய பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொன்னா, தயார் தன்னுடைய மந்திரி பிரதானிகளா இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொன்னா, அலா தஸ்தமியும், என்ன சொல்ல கேட்டீங்களா, என்ன சொல்ல கேட்டீங்களா, என்னவோ வானத்துக்கு ரப்பா பூமிக்கு ரப்பா ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறப்பா என்ன சொன்னா கேட்டீங்களா என்று கேவலமா கேட்டான் ஃபிரௌன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால சொன்னாங்க, அந்த யார் மந்திரி பிரதானிகளை பார்த்து சொல்றாங்க, மந்திரி பிரதானிகள் கேவலமா பாரு, என்னப்பா மண்டை என்ன கண்டு போச்சா, இங்க கொலை பண்ணிட்டு ஓடி போனாலு நீங்க நான் ரசூலுங்கிற அல்லாஹ் வணங்குங்கிற அல்லாஹ் தான் எல்லாத்தையும் ரப்புங்கிற என்னச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கிண்டலா பாக்குறாங்க. அப்ப மூசா மந்திரி பிரதானி சொல்றாங்க, ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் அவ்வளின், உங்கள் ரப்பும் அவன் தான், உங்களுடைய முன்னோர்களுடைய ரப்பும் அவன் தான், உங்களை படைத்தவன் அவன் தான், உங்களுடைய முன்னோர்களை படைத்தவன் அவன் தான் அப்படின்னாங்க. கால உடனே ஃபிரௌன் சொன்னா தன்னுடைய மந்திரிகளை பார்த்து, இன்ன ரசூலுக்கும் உள்ளது உருசில இலக்கியம் மஜ்னூன், ஏதோ உங்க ரசூல் வந்திருக்காரு பாரு, ஏதோ ரசூல் அனுப்பியிருக்கானா அல்லாஹ், அந்த ரசூல் வந்திருக்காரு பாரு, இந்த ரசூல் மஜ்னூன். இது யாரு? மேல் மாடி காலி. இது என்ன பைத்தியம், ஒரு பைத்தியம் முடிச்சு வெளியூருக்கு போன இடத்துல இங்க பைத்திய ரசூல் தப்பிச்சு விடாது, இங்க வானத்துக்கு ரப்ப அவன் தான், பூமிக்கு ரப்ப அவன் தான், ரெண்டு மத்திய ரப்ப அவன் தாங்கிறாங்க. இந்த ரசூலுக்கும் உள்ளது உருசில இலக்கும் மஜ்னூன், உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இந்த தூதர் கிண்டலா சொல்றான், தூதர் ஏத்துக்கிறான் கிண்டலா சொல்றான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இவர் பைத்தியக்காரர் அப்படின்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, அதை தவிர எதுவும் சொல்ல தெரியல. மறுபடியும் சொன்னாங்க, ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிபி வமா பைனஹுமா, கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் அவை இரண்டுக்கு மத்திய சேர்க்கும் அவன் தான் ரப்பு. ஏன்னு சொன்னா ஃபிரௌனுக்கு இந்த வார்த்தையை சகிக்க முடியல. எந்த வார்த்தை? அல்லாஹ் ரப்பு ரப்புன்னு சொல்றது பாருங்க, இந்த ரப்புங்கிற வார்த்தையை சகிக்க முடியல.
என்ன நான் இவ்வளவு ரப்புன்னு சொல்லிட்டு நீ வந்து புதுசா ரப்புன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கோவப்படுறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட கோவத்தை கிளற மாதிரி சொல்றாங்க. மறுபடியும் அந்த வார்த்தை சொல்றாங்க, என்னடே ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிபி வமா பைனஹுமா, கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் அவன் தான் ரப்பு அப்படின்றாங்க. உடனே காலம் ஃபிரௌன் கேட்டான், லைனி தஹத்த இலான் கைரில் அஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், ஒழுங்கா ஓடி போயிடு, என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத, ஒழுங்கா ஓடி போயிடு. லைனி தஹத்த இலான் கைரி, என்ன விட்டுப்பட்டு இன்னொருத்தனை நீ ரப்புன்னு சொன்னா அஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன், அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்றான். உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படின்றான். உடனே கால மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சரிப்பா அவலம் ஜெயத்துக்கு செய்ய முபீன், சரி ஏதாவது தெளிவான ஆதாரம் காட்டிட்டா, அல்லாஹ் தான் ரப்புங்கிறது ஏதாவது ஆதாரம் காட்டிட்டா அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா. ஃபிரௌன் பார்த்தா என்னடா இது ஆதாரங்க தானங்கறானே, இது ஆதாரம் கொண்டு வந்துருப்பார் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டுதான் பார்க்கமே, ஃபாத்தின் குன்த மின சாதிகீன், நீ உண்மையால வந்து ஆதாரம் கொண்டு வா பாப்போம், இது ஆதாரம் கொண்டு வா பாப்போம் அப்படின்னா. யாரே ஃபிரௌன். கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்னுடைய ஆதாரத்தை காட்டுறேன், காட்டிட்டு நீ காட்டில நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஏத்துக்கிறேன், ஆதாரம் என்ன காட்டு. அல்லாஹ் கொடுத்த 2 ஆதாரம் இல்லையா, 2 ஆதாரத்தை தூக்கி போட்டாங்க. முதல்ல பாம்பத்தை கடி தூக்கி போட்டாங்க. ஃபிரௌனுடைய சதையில பாம்பு நெளிய ஆரம்பிச்சிச்சு. ஃபிரௌன் சொன்னா, ஏ மூசா புடி 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 புடி, என்ன நீ பாரு பாம்பத்தை எவ்வளவு தூக்கி போடுற அப்படின்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பு பிடிச்சாங்க. உடனே தன்னோட கையை தூக்கி காட்டினாங்க, பல பலன்னு மின்ன ஆரம்பிச்சிச்சு. பார்த்தோன்னு சொன்னா, கால ஜேத்தனா துக்ரிஜனா மின் அர்தினா பிஸ்ஹரிக யா மூசா, என்ன மூசாவே கொஞ்ச நாளா 2 வருஷமா போய் மதியன்ல போய் தங்கின உடனே அங்க எவ்வளவு பெரிய சூனியக்காரனை பிடிச்சி கொஞ்சம் சூனியங்களை எல்லாம் படிச்சுட்டு வந்து இந்த ஜால்ஜாபி வித்தெல்லாம் எங்கள்கிட்ட காட்டி உன் கூட கூட்டிட்டு போயிடலாம் பாக்குறியா, சான்ஸே இல்ல, நீ இந்த சூனியத்துல நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா. யாரு ஃபிரௌன். மூசா அனுப்பிட்டாங்க, இது சூனியம் இல்லப்பா, இது சூனியம் இல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அப்படின்னாங்க. இதோட பெரிய சூனியம் நான் செஞ்சு காட்டவா, யார் கேட்டா ஃபிரௌன் கேட்டான், இதோட பெரிய சூனியம் நான் செஞ்சு காட்டவா கேட்டா. ஃபலநாத்தி என்னக பிஸஹரி மிஸ்லிஹி ஃபஜஅல் பைனனா வ பைனக மௌஇதன் லா துக்லிஃபு நஹனு வலா அன்த மக்கானன் சுவா. சரி பாப்போம், நான் இதோட பெரிய சூனியம் ஒன்னு கொண்டு வரேன், ஒரு டேட் குறி, டைம் ஃபிக்ஸ் பண்ணு, பகிரங்க விவாதம் வச்சுப்போம் பொது இடத்துல, உனக்கு எனக்கு மத்தியில நியாயம் வழங்கக்கூடிய யாரா பொது மத்தியஸ்தம் பேசக்கூடிய ஆள் இருக்கணும், வச்சுப்போமா அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க மூசா விவாதம் பண்ணல, அல்லாஹ் அத்தாட்சியை காட்டுறாங்க. சரிப்பா மூசா சொன்னாங்க, சரி ஓகே வச்சுப்போம் சொன்னாங்க. கால மௌஇதக்கும் யௌம ஸீனா, யௌம ஸீனாங்கிறது அவங்களுடைய ஒரு ஈத் பெருநாள் நாள். இந்த சமீபத்துல இன்னும் 10 நாள் ஈத் பெருநாள் வருது, இந்த நோம்பு பெருநாள் இல்ல, அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் சமீபத்துல பெருநாள் வருது, அன்னைக்கு வச்சுக்கலாம், அன்னைக்கே போட்டியை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஆனா உன்னோட யார் யாரை கூப்பிடுறியோ ஐயோ ஹஷர் நாசுலுஹா, மக்கள் எல்லாம் காலையில வர சொல்லணும், மக்கள் எல்லாம் பார்க்கணும், பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கணும், ஒரு புதிய இடத்துல வச்சு நடத்தணும், மக்கள் எல்லாம் காலையில வர சொல்லு பெருநாள் அன்னைக்கு, நானும் வர்றேன், ஒரு சூனியக்காரன் வர சொல்லு, என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபதவல்லா ஃபிரௌன் வஜமா கைதஹு சும்மா அத்தா. மூசா ஃபிரௌன் என்ன பண்ணா, ஊர் பூரா தண்டனை பண்ணான். ஏன்னா மிஸ்ர்ல எந்த மக்கள் நிறைஞ்சிருந்தாங்க, சூனியக்காரர்கள் நிறைஞ்சிருந்தாங்க, ஃபுல்லா ஆர்டர் போட்டான், யார் யாரெல்லாம் பெரிய பெரிய சூனியக்காரர்களா எல்லாம் வாங்க, மன்னர் கூப்பிடுறாரு, மன்னர் அரசவைக்கு வாங்க அப்படின்ட்டான். உடனே ஜா சஹரத்து, சூனியக்காரலாம் வந்தாங்க. வந்து சஹரத்து ஃபிரௌனுடைய சூனியக்காரலாம் வந்தாங்க. வந்தவொடனே கேட்டாங்க, காலு இன்னலனா ல அஜ்ரன் இன் குன்னா அனில் காலிபீன். சரி ஃபிரௌனே என்ன பண்ணணும், ஒரு சூனியக்காரத்துல வந்திருக்காரு, அவர் பாம்பை தடியப்பட்ட பாம்பா மாறுது, அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சூனியம் பண்ணணும் அப்படின்ட்டான் ஃபிரௌன். உடனே அந்த மக்கள் கேட்டாங்க, யார் சூனியக்காரர் கேட்டாங்க, இன்னலனா அஜ்ரன் இன் குன்னா அனில் காலிபீன் நஹனுல் காலிபூன். சரி நாங்க சூனியம் பண்றோம், நாங்க ஜெயிச்சிட்டோம்டா எங்களுக்கு என்ன கூலி. யார் கேட்டா, சூனியக்காரன் கேட்டான், நாங்க ஜெயிச்சுட்டா என்ன கூலி தருவேன், நீ கேக்குறோம்ல பயானுக்கு வர்றங்க எவ்வளவு கூலி. சொல்ற இது வந்து ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய குணம் இது. ஆனா நபிமாருடைய வாரிசுகள் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடத்தில் நாங்கள் எந்த விதமான கூலியும் கேட்க மாட்டோம், இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இது நபிமாருடைய வாரிசு. நாங்க ஜெயிச்சிட்டா அல்ல நீ சொன்ன காரியத்தை செஞ்சா என்ன கூலி தருவேன், இது யாருடைய காரியம், யாருடைய குணம், ஃபிரௌனுடைய சூனியக்காரனுடைய குணம். கேட்டான் சூனியக்காரன், என்ன இன்னலனா அஜ்ரன் இன் குன்னா நஹனுல் காலிபூன், நாங்க ஜெயிச்சிட்டா எங்களுக்கு என்ன கூலி தருவேன் கேட்டான். கால ஃபிரௌன் சொன்னா, நாம் நிறைய கூலி இருக்குது, கவலைப்படாத, நிறைய கூலி தர்றேன். இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், கூலி என்ன பெரிய கூலி, என் அமைச்சர்களே உங்களுக்கு இடம் கொடுத்துறேன், அமைச்சரை பூரா சூனியக்காரங்களா வச்சுக்கிறேன், ஜோசியக்காரன் பூரா மந்திரிமாரு. இது நமக்கு சிரிப்பு வருதுங்க, நமக்கு சிரிப்பு வருது. இன்னைக்கு உள்ள மத்திய கல்வி அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜோசியத்தையும் கல்வியில பாடமா வைக்கணும்னு சொன்னான். வந்துச்சா இல்லையா, பல்கலைக்கழகத்துல ஜோசியத்தையும் பாடமா வைக்கணும். சரி ஜோசியத்தை பாடமா வச்சா அதை படிச்சு கொடுக்குற பேராசிரியர் யாரு,
ரோட்ல உட்காந்து அப்புறம் குளிச்சு வச்சு பாக்குறவன், ரோட்ல உட்காந்து அப்புறம் கிழிச்சு வச்சு பாக்குறவன், இவன் யாராயிடுவான்? ப்ரொஃபசர் ஆயிடுவான். இப்ப ஜோசியத்தை பாடத்துக்கு கல்வி பல்கலைக்கழகத்துல ஜோசியத்தை பாடமா வச்சா ஜோசிய காரணம் யாரு? ப்ரொஃபசர். அந்த பைத்தியகாரத்தால சிரோன் ஆட்சி மட்டும் எந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது? ஜோசியத்தை பூரா பாடமாக்கணும், ஜோசியத்தை பூரா பாடத்திட்டத்தில் வைக்கணும், வச்சுட்டா ஜோசியக்காரன் பூரா ப்ரொஃபசரா மாறிடுவான். அவன் சொன்னா நிச்சயமா உங்களுக்கு கூலி தர்றேன், இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், உங்களை என்னுடைய மந்திரி பிரதானிகளா ஆக்கி என் பக்கத்திலே வச்சுக்கிறேன்பா, அதுக்கு என்ன கவலைப்படுறீங்க அப்படின்னா. யாரு? ஃபிரௌன். வச்ச உடனே வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. யாரு? ஃபிரௌனுடைய அரசவைக்கு வந்த உடனே அவன் கேட்டான், காலலகு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சூனியக்காரன் ஜோசியக்காரன் உட்கார்ந்த உடனே சூனியக்காரன் உட்கார்ந்த கேட்டாங்க, வைலக்கும் லா தஃப்தரு அலல்லாஹி கதிபா. அவங்களுக்கு தாவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்திட்டாங்க. இந்த பாருப்பா, நீ எதிர்கொள்ள வர்றது ஒரு சூனியக்காரனை அல்ல, நீ போட்டி போடுறது யாரோட? ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலோட. சூனியக்காரனோட போட்டி போடுறவர்களே, லா தஃப்தரு அலல்லாஹி கதிபா, அல்லாஹ் மீது நீங்க எதையும் பொய்ய சொல்லாதீங்க, ஃபயுஸ்ஹிதகும் பிஅஸாப். அப்படி பொய் சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய வேதனையை கொண்டு உங்களை அழித்து விடுவான். வக்கத் காப மனிஃப்தரா, நிச்சயமா பொய்யர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது, அதை மனசுல வச்சு என்ன செய்ய அப்படின்ட்டாங்க. ஃபதனாஸு அம்ரஹும் பைனஹும் வஸரு நஜ்வா. இதை கேட்ட உடனே சூனியக்காரன் குசு குசு பேச ஆரம்பிச்சா, என்னப்பா இது, இன்னொரு ரசூலுக்கு சொல்லுங்கிறாரு, இவர் பேசுறத பார்த்தா சூனியக்காரன் பேச்சு மாதிரி தெரியலையே. ஏன்னா சூரியக்காரன் உட்கார்ந்து என்ன பண்ணுவான், ஓம் ரீம் ராமுங்குவான். இவர் அந்த மாதிரிலாம் ஒண்ணு சொன்ன மாதிரி தெரியலையே, ஏதோ அல்லாஹ் ஞாபகப்படுத்துறேன், அல்லாஹ் ரசூலை ஞாபகப்படுத்துறேன் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன சரி வஸரு நஜ்வா, தங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரகசியம் பேச ஆரம்பிச்சு விட்டார்கள். சரி பேசிட்டு காலு, ரெண்டு பேரும் சொன்னாங்க, அந்த சூனியக்காரன் சொன்னாங்க, என்னன்னு இன் ஹாதானி, இந்த ரெண்டு பேரும் யார்? ரெண்டு பேரும் மூசாவும் ஹாரூனும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இன் ஹாதானி லசாஹிரானி யுரீதானி அன் யுக்ரிஜாகுமா மின் அர்திக்கும் பிஸஹரிஹிமா அவ் யதஹபா பிதரீகத்திகுமுல் முஸ்லா. இந்த பாருங்க மக்களே, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நம்பாதீங்க, இவங்க ரெண்டு பேரும் சூனியக்காரர்கள். எப்படிப்பட்ட சூனியக்காரர்கள் என்றால், தங்களுடைய சூனியத்தை வைத்து இந்த பூமியிலே பெரிய ஃபித்னாவை பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களை எல்லாம் பிரித்து விட ஆசைப்படுகின்றார்கள். ஆகவே பேச்ச நம்பாதீங்க அப்படி யாரு சொன்னா? சூனியக்காரர்கள் சொன்னாங்க. ஆரம்பத்துல இன்னும் போட்டி ஆரம்பிக்கல, சூனியக்காரன் பேச ஆரம்பிச்சா. என்ன கூலி தரது யாரு? ஃபிரௌன் தர மந்திரி பதவி தரேன்னு சொல்லிருக்கான். மந்திரி பதவி தரேன்னு சொன்னா போன ரமலான் நடந்துச்சா இல்லையா? மந்திரி பதவியில இருந்து எந்திரின்னு சொல்லப்பட்டவர் ரமலான்ல மதமாற்று தடைச்சட்டை கொண்டு வந்து அதுக்கு ஆதரவா பேசின உடனே மறுபடியும் என்ன ஆயிட்டாரு? திரும்ப எந்திரிச்சிட்டாரு. நடந்தா இல்லையாங்க? அடுத்த ரமலான் வரதுக்குள்ளேயே எந்திரி ஆயிட்டாரு. எதுக்காண்டு சொல்றேன்னா, ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட்டா தாளம் போட்டாதான் மந்திரி பதவி நிலைக்கும். அதெல்லாம் உண்மை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவன் மந்திரி பதவி வேற தரேன்னு சொல்லிட்டான். உடனே என்ன பண்ண, சப்போர்ட்டா பேசலாம். யாருக்கு சப்போர்ட்டா? சூனியக்காரர்கள் ஃபிரௌனுக்கு சப்போர்ட்டா பேசலாம். ஃபஅஜிபு கைதக்கும் சும்மா அத்து ஸஃபா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாங்க எல்லாம் உங்களுடைய சூழ்ச்சிகளை பூரா கொண்டு வாங்க, எல்லாம் வரிசையா வருவாங்க. பக்கத் அஃப்லஹல் யௌம மனிஸ்தாலா, இன்றைய தினம் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே காலு, அந்த சூனியக்காரன் கேட்டாங்க, யா மூசா, மூசாவே, இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகுன அவ்வள மன் அல்கா. சரி ஆரம்பிப்போமா? போட்டிய ஆரம்பிப்போம். சரி தடியை நீங்க முதல்ல போடுறீங்களா நாங்க போடவா அப்படின்னா. தடியை நீங்க முதல்ல போடுறீங்களா? அவருக்கு வகி இறங்கட்டும். தடியை நீங்க முதல்ல போடுறீங்களா நாங்க போடவா அப்படின்னு கேட்டான். கேட்டவன கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பல் அல்கு, நீங்களே போடுங்கப்பா, முதல்ல நீங்களே போடுங்க. கேள்வி நீங்க கேட்கவா நாங்க கேட்கணும். மூசா என்ன பண்ணாங்க, நீயே ஆரம்பி, நீ முதல்ல தடியை போடு அப்படின்ட்டாங்க. ஃபைதா ஹிபாலுஹும் வஅஸியஹும் துஹையலு இலைஹி மின் ஸைரிஹிம் அன்னஹா தஸஆ. அவங்க போட்ட சின்ன சின்ன தடி, சின்ன சின்ன கயிறு எல்லாம் பாம்பான்னு எலிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பாம்பு. மூசா எந்த அற்புதத்தை காட்டினாங்க? தடியை போட்டாங்க, கம்பா பாம்பா மாறிச்சு. ஃபிரௌன் அதுதான் கூப்பிட்டான், அந்த மாதிரியே நீங்க பண்ணணும், அந்த மாதிரியே ஒரு சூனியம் பண்ணணும். அவர் தடியை போட்டு பாம்பா மாறிச்சு பாரு, நீங்க கயிறை போட்டு பாம்பா மாத்தணும், தடியை போட்டு பாம்பா மாத்தணும். தடியை கையை தூக்கி போட்டான், எல்லாம் பாம்பா நெளிய ஆரம்பிச்சிருச்சு. நெளிய ஆரம்பிச்ச உடனே ஃபௌஜஹ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத்தம் மூசா. என்னதான் நபியா இருந்தாலும் உள்ளத்துல லைட்டா பயம் வரும். ஆஹா, நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் அற்புதம் சொல்லி அனுப்பினா யாருமே செய்ய முடியாதுன்னா பார்த்தா நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சுட்டாங்களே. சின்ன சின்ன தடியெல்லாம் போட எல்லாம் பாம்பா மாறி போயிடுச்சு, கையில பண்ண பாம்பா மாறி போச்சு. ஃபௌஜஹ ஃபீ நஃப்ஸிஹி, தனக்குள்ளேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, லைட்டா பயப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே அல்லாஹ் பார்த்தான், குல்னா நான் சொன்னோம் லா தஹப் மூசா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அல்லாஹ் உடனே உள்ளத்துல சொல்றான், லா தஹப் பயப்படாதீங்க, இன்னக அன்தல் ஆலா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல வர தைரியத்தை கொடுறான், பயப்படாதீங்க, அவங்க போடுறத பார்த்து பயப்படாதீங்க, இன்னக அன்தல் ஆலா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்ட்டான். சொல்லிட்டு சொன்னா அல்லாஹ் வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, உங்க கையில உள்ளதை போடுங்க அப்படின்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாம்பை போட்ட உடனே ஹல் தஃபுமா சனஉ, அதாவது அந்த பாம்பு அந்த தடி அது பெரிய மலைப்பாம்பா மாத்தி இருக்கிற அந்த குட்டி பாம்பு பூரா முழுங்கிடுச்சு. இந்த பாம்பை பூரா
கயிறு பாம்பு தடி பாம்பு பூரா முழுங்கிடுச்சு. இதை பார்த்த சூனியக்காரன் அரண்டாங்க. ஆஹா, ஏன்னா பாம்பரையும் பாம்புங்காலுவாங்கல்ல, அது அவனுக்கு தான் தெரியும் சூனியமா இல்ல வேற ஏதாவது சொல்லி. அவன் பெரிய திறமை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பெரிய அற்புதத்தா இனிமே இந்த மாதிரி சூனியத்தை யாரும் செய்ய முடியாது கொண்டு போட்டா அந்த சூனியத்தெல்லாம் இது முழுங்கிடுச்சு. பார்த்த உடனே சஹரத்து சுஜ்ஜதன், உடனே அந்த சூனியக்காரன் பாக்குறாங்க, ஆஹா இது வந்து சூனியம் இல்ல, இது வந்து பெரிய அற்புதம் என்று சொல்லி சஹரத்து சுஜ்ஜதன் காலு ஆமன்னா ரப்பி ஹாரூன மூசா, நாங்கள் ரப்புடைய ஹாரூன ரப்பையும் மூசா ரப்பையும் ஈமான் கொண்டோம் என்று சஜ்ஜாவில் விழுந்து விட்டார்கள். யாருங்க? சூனியக்காரங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து சூனியத்தால வெல்லக்கூடிய காரியம் அல்ல, இது சூனியம் அல்ல, இது வந்து ஏதோ மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஏதோ வித்தியாசம் இருக்குது, ஏதோ விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க ஆமன்னா ரப்பி மூசாவ ஹாரூன், மூசாவுடைய ரப்பையும் ஹாரூனுடைய ரப்பையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி சஜ்ஜாவிலே விழுந்தார்கள். இத போல யார் பார்த்துட்டு இருக்கா? ஃபிரௌன் பார்க்கறான், என்னடா இது பாவிகளா என்ன நடக்குது? கால ஃபிரௌன் சொன்னா ஆமன்து லஹும் கப்ல அன் ஆதரலக்கும், ஆஹா என்ற பெர்மிஷனாவே ஈமான் கொண்டீங்களா? நான் கூப்பிட்டேன் உங்களை, ஆமன்து கப்ல அன் ஆதரலக்கும், நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முன்னாடியே ஈமான் கொண்டீங்களா? யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? பாவிகளா ஜெயிச்சுட்டு வந்தா அவங்க மந்திரி பதவி காத்துட்டு ரெடியான்னு சொன்னா நீங்க பண்ண அவரை ஈமான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்று ஃபிரௌன் அந்த சூனியக்காரனை கத்திட்டு சொன்னா, இப்பதான் உண்மை தெரியுது, இன்னஹும் லகபீருக்கும் உள்ளதி அல்லமுக்கும் செய்கிற, இவர் யார் தெரியுமா மூசா? இவர் தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்களுக்கு குருநாதரு. என்ன சொல்லிட்டான்? நீங்களா அவருடைய சிஷ்ய பிள்ளைங்க, இவர் தான் குருநாதரு, அதனாலதான் நீங்க அவர் சொன்னது அப்படி கேட்டீங்க. எடுத்து பாருங்க சூரத்து தாஹல, அதில சொல்ல சொல்ல சிரிப்போன்னு நினைக்காதீங்க, நீங்களா பார்த்து ரசிங்க, ருசிங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்களா ருசிங்க. அந்த அரபியை படிச்சு படிச்சு தர்ஜுமா படிங்க சகோதரர்களே, அதுல என்ன டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க. அல்லாஹ் சொல்றது அப்படியே அழகா ரொம்ப அற்புதமா அல்லாஹ் சொல்றான். இன்னஹு லகபீருக்கும் உள்ளதி அல்லமுக்கும் சிஹர, இவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த பெரிய குருநாதர் நினைக்கிறேன். ஆகவே நீங்க எல்லாம் பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டீங்க. பலவ கத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின், ஆகவே உங்களை மாறுகால் மாறுகை வாங்க போறேன், ஒரு கையை ஒரு காலை வெட்டி உங்களை தூக்கில போட போறேன் அப்படின்னா. யாரு யார மிரட்டினா? சகோதரர்களே, பரம்பரையா முஸ்லீமா இருக்கிறத விட புதுசா இஸ்லாத்துக்கு வர்றான் பாருங்க, அவனுக்கு என்ன இருக்கும்? ஈமான் அதிகமா இருக்கும், பக்காவா இருக்கும். அப்பதான் பாக்குறான் சூனியக்காரர்கள்லாம், அப்பதான் பார்த்து அப்பதான் ஈமான் கொள்றான். ஆனா ஃபிரௌன் மிரட்டினவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சொல்றான் உலக சல்லி பண்ணக்கும் ஃபி ஜுதூஇன் நக்லி, நான் பேரிச்ச மரத்திலே உங்களை எல்லாம் தூக்கிலே போடுவேன். உல தாயலமுன்ன ஐயுனா அஷத்து அஸாப வஅக்பகா, இன்னைக்கு தான் மக்கள் நீங்க பார்க்க போறீங்க என்னுடைய வேதனையை. நான் தர்ற பனிஷ்மெண்ட் நீங்க உனக்கும் தாங்க முடியல, நான் தர்ற பனிஷ்மெண்ட் நீங்க பார்க்க போறீங்க. இந்த சஜ்ஜாவா செய்றீங்க, சஜ்ஜா இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பாரு அப்படி மிரட்டான். மிரட்டனோட காலு அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத்தி வல்லதி ஃபதரனா ஃபக்லிமா அன்த பிகால். என்னப்பா என்ன நினைச்சிட்டு இருக்க ஃபிரௌனே, எங்க ரப்பல் ஆலமீன் அற்புதமான மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுது உன்னோட மிரட்டலுக்கு பயப்பட வச்சுக்கா, ஃபக்லிமா அன்த பிகால் நீ என்ன செஞ்சுக்கடா அப்படின்னா. யாருக்கு அந்த தைரியம் வரும்? ஃபிரௌன் சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய கொடுங்கோல, யாரோ ஒரு பச்சிலம் குழந்தை பிறக்க போதுங்கிறதுக்காண்டி பிறக்கிற ஆண் பிள்ளைகளா வெட்டி மாய்ச்சவன். இதெல்லாம் பார்த்துட்டு சூனியக்காரர்கள் என்ன தீர்மானிச்சுக்கடா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து போக முடியாது அப்படின்னாங்க. சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு இன்னும் கோவம் தலைக்கேறிடுச்சு. இன்னமா நக்லி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, அவங்க கேக்குறாங்க, இன்னமா நக்லி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, நீ என்னடா பண்ண முடியும்? இந்த உலகத்தை வெட்ட முடியும், வெளியே போ, மறுமையில வந்து அடிக்க முடியுமா? நீ மறுமையில வந்து தண்டிக்க முடியுமா? இங்கதான் வெட்டுவேன், அடிட்டு போ, இங்கதான் தூக்கல போடுவேன், தூக்கல போட்டு போ, மறுமையில வந்து தண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட ஃபிரௌனால ஒண்ணும் பண்ண முடியல. இன்ன ஆமன்னா பி ரப்பினா லியக்ஃபிர லனா ஹதாயானா ஃபமா அக்ரஹதனா அலைஹி மினஸ் ஸிஹ்ரி வல்லாஹு கைரு அப்கா, நாங்கள் எங்கள் ரப்பாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டிருக்கிறோம். எதற்காக? எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவன் மன்னிப்பதற்காக நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அதனால நிச்சயமா ஒருபோதும் நாங்க வந்து உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டோம். இன்னஹு மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன், அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு ஃபிரௌனுக்கு அவங்க தாவா செய்றாங்க. யாருங்க? யாரு? அந்த சூனியக்காரலா இருந்து முஸ்லிமா மாறிய அந்த சுஹதாக்கள் அந்த ஃபிரௌனுக்கு தாவா செய்றாங்க. நல்ல இளைஞ ஃபிரௌனே, மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்னஹு ஜஹன்னம், நீ பாவியா நிலையிலே அல்லாஹ்விடத்தில் வந்தால் உனக்கு நரகம் காத்துட்டு இருக்குது. நமக்கு கூட தைரியம் வராதுங்க. நான் பரம்பரை முஸ்லீம் மாறுதட்டுவோம். நாங்க யார் தெரியுமா, हमारा खानदान कैसा खानदान मालूम क्या हजरत तुम ना, हमारा खानदान बारे मालूम क्या तुम ना, क्या खानदान हजरत हमारा खानदान பேசுவோம், खानदान खानदान. ஆனா சகோதரர்களே, ஈமானுடைய தைரியம், ஈமானுடைய பக்குவம் புதுசா இஸ்லாத்துல அவனுக்கு இருக்குதுங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம தேனியில அறிமுகம் வச்சிருக்கோமே, அதாவது மக்களுடைய உறுதியை பாருங்க, நமக்கு எங்க சிரிப்பா இருக்கும், மக்களுடைய உறுதியை பாருங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வருவாங்க, வந்து சொல்லுவான், ஹசரத்
நான் ஒரு அவன் அந்த கலாச்சாரத்துல சாராயம் குடிச்சு தலித்தா இருந்து தாழ்த்தப்பட்டு கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு அவன் இஸ்லாத்தை ஏற்று களிமா சொல்லி மூமினாகி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று சீரியஸா மாறுறான். அவன் சொல்லுவான், ஹஸ்ரத் நான் ஒரு டம்ளர் சாராயம் குடிச்சாலும் குடிப்பேன், ஆனா ஒரு காபீர் கையால ஒரு மணி தண்ணி குடிக்க மாட்டேன். விளங்காம சொல்றாரு, ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சா குடிப்பாரா, ஒரு காபீர் கையால ஒரு மணி தண்ணி குடிக்க மாட்டேன். அவன் கையால யாருக்கு தண்ணி குடிப்பா? அந்த வெறிய பாருங்க, வெறுப்ப பாருங்க, குஃப்ர் மேல வெறுப்ப பாருங்க. எதுக்காண்டி சொல்ற சகோதரர்களே, நமக்கு பழகி போச்சு, புளிச்சு போச்சு. பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி நமக்கு பழக பழக ஈமானும் புளிச்சு போச்சு. ஆனா புதுசா இஸ்லாத்துக்கு வரான் பாருங்க, அவன் உறுதியா ஸ்ட்ராங்கா நினைக்கிறான். அவன் கேக்குறாங்க, அந்த மக்கள்லாம் அந்த நல்லடியார்கள் சொல்றாங்க, ஒமை ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்ன லஹு ஜஹன்னம் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நீ பாவியா நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வந்தால் அங்கே உனக்கு நரகம் காத்திருக்கிறது. அங்கே நீ மரணிக்க மாட்டா, உயிரோடு இருக்க மாட்டேன், அதாபப்பட்டு கிடப்பேன், நிரந்தரமா அதாபப்பட்டு கிடப்பேன், சாவ மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன். அதே நேரத்தில் ஒமை யாத்திஹி முஃமினன் கத் அமில ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல் செய்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் வருவாரோ ஃபஉலாயிக லஹும் தரஜாத்துல் உலா, அவர்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார், சதா நீரறி ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம் இருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமா தங்கி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபிரௌனுக்கு அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிரௌன் சும்மா இருப்பானா? அத்தனை பேரையும் சகோதரர்களே, அத்தனை பேரையும் ஃபிரௌன் தூக்குல மாட்டினான், தூக்குல போட்டான். ஒரு கையை ஒரு காலை வெட்டி தூக்குல போட்டான். போடும் பொழுது அந்த நல்லடியார்கள் கேட்கறாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரா, யா அல்லாஹ் ஃபிரௌன் கொடுக்கக்கூடிய இந்த வேதனையை பார்த்து மனசை மாத்திராதே, ஃபிரௌன் கொடுக்கிற அதாவை பார்த்து மனசை மாத்திராதே. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரா, யா அல்லாஹ் எங்களுக்கு உறுதியை கொடு. வத்தவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிமாவே மரணிக்க செய். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூனியக்காரர்கள் கொடுத்த ஈமான் நமக்கு தரட்டுங்க. சூனியக்காரர்கள் ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ் எப்படிப்பட்ட உறுதியை கொடுக்குறான் பாருங்க. யா அல்லாஹ் இந்த ஃபிரௌன் கொடுக்கக்கூடிய அதாவை பத்தி மனசை மாத்திராதே, கலங்கடிக்க செய்தாதே. அஃப்ரிக் அலைனா சபரா, எங்களுக்கு நீ சபரை கொடு, எங்களுக்கு உறுதியை கொடு. வத்தவஃபனா முஸ்லிமீன், எங்களை எல்லாம் யா அல்லாஹ் முஸ்லிமாவே மரணிக்க செய் என்று அந்த மக்கள் சொல்றாங்க. அத்தனை பேரை ஃபிரௌன் தூக்குல போட்டு ஷஹீதாக்கிறான். எல்லாரும் அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது அல்லாஹ் கொடுக்குற எவ்வளவு பெரிய பாக்கியங்க, அல்லாஹ் கொடுக்குற எவ்வளவு பெரிய பாக்கியம். காலையில வரும்போது சூனியக்காரர்களா வர்றாங்க, மாலையில ஷஹீதுகளாக வர்ணிக்கிறாங்க. காலையில வரும்போது சூனியக்காரர்களா வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்ப்பதற்காக. திரும்பி அவங்க உடல் கூட போகல, உயிர் எப்படி போகுது, யாருக்கு அல்லாஹ்ட்ட போகுது, எப்படி ஷஹீதாக போகுது. எவ்வளவு பெரிய பாக்கியங்க இது சகோதரர்களே. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸஅல ஷஹாதத இன்தல்லாஹி யபஅத்துல்லாஹு ஃபீ ஸுமரத்தி ஷுஹதா வலவ் மாதலா ஃபர்ஷிஹி. யார் அல்லாஹ்விடத்துல ஷஹாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, யா அல்லாஹ் உன் பாதையில ஷஹீதாகணும், எனக்கு ஷஹாதத்து வர்றதை கொடு, ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடு. யார் கேட்டுக்கொண்டே இருப்பாரோ ரப்பல் ஆலமீன் மறுமையிலே ஷுஹதாக்களோடு எழுப்புவான், அவரை ஷுஹதாக்களோடு எழுப்புவான். உலவு மாத்தாலா பரிசையே அவர் சாதாரண படுக்கையிலே மூத்தானாலும் சரியே. கண்ணித்திர சோதரே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் காலையில் சூனியக்காரர்களாக வந்து மாலையில் ஷஹீதுகளாக மாறினாங்களே அந்த ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஹைர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப ஃபிரௌன் என்ன பண்றான், மூசாவை பார்க்கறான். என்ன மூசா, என்ன செய்தி, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உறுதியா இருக்கிறாங்க, நீ அல்லாஹ் ஏத்த ஆணும், அல்லாஹ் தான் ரப்பு, நீ செஞ்சுதான் ஆணும். பார்த்தல என்ன சொல்லி அதை பத்தி கவலையே இல்லை, நீ ரப்பு இல்லை, நிச்சயமா நீ இறைவன் இல்லை, நீ ரப்பே இல்லை, என்னையும் உன்னையும் படுத்த ரப்புல நான் வந்து அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபிரௌனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.